ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். இந்த நாவலில் ஒரு சாமியாரை பற்றின மர்மங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக போகிற பத்திரிக்கைக்காரனுக்கு அவனோட சாவையே பரிசாக கொடுத்து அனுப்புகிறாரு அந்த சாமியார். அவன் கடைசி இறந்து போனாரா இல்லையா, அந்த சாமியார் சொன்னது உண்மையாச்சா இல்லை பொய்யாச்சா அப்படிங்கிறதா இந்த நாவலோட கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. ரசிகரஞ்சனி வார இதழ் அலுவலகத்தில் எடிட்டோரியல் மீட்டிங் ஆரம்பமாகிறது. வட்டமேஜை, 9 நாற்காலிகள், சப் எடிட்டர்கள் 4 பேர், ரிப்போர்ட்டர்கள் 4 பேர். நடுவில் திவ்ய ஸ்வரூபத்தோடு எடிட்டர் வீரபாரதி வரும் வாரத்திற்கான முதல் தேவை பற்றி தான் பேச்சு எழும்பியது. தலையங்கம் வழக்கம் போல எடிட்டர் பார்த்து கொள்ள வேண்டும். கார்கிலுக்கு உதவுவதாக வேண்டுகோள் வைக்க வேண்டும். அடுத்து போய்கொண்டிருக்கும் ஒரு தொடர்கதை ரொம்ப அறுப்பதாக வந்திருக்கும் வாசகர் கருத்து பற்றி பேச்சை எழுப்பியது. அந்த டைரக்டரை கூப்பிடு முடிச்சுக்க சொல்லுங்க என்று அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் எடிட்டர் வீரபாரதி. அப்புறம் ஒரு பழம்பெரும் நடிகையோட பேட்டி. அவங்க இப்போது சாப்பாட்டுக்கு படுற கஷ்டத்தை பற்றி லேசாக ஆரம்பித்தார் ஒரு சப் எடிட்டர். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஜென்மங்களில் பல லட்சம் பேர் இருக்க நடிகைகள் மட்டுமல்ல, முக்கியத்துவம் தூக்கி உடப்பில் போடுங்க என்றார். பதிலுக்கு இன்னொரு சப் எடிட்டர். வீரபாரதியிடம் ஆமோதிப்பு பார்வை. வீரப்பன் பற்றி பேச்சே இல்லையே என்றார் ஒருவர். என்ன செய்யலாம், காட்டுக்கு போய் நலம் விசாரிச்சுட்டு வந்து ஒரு 4 வாரம் பரபரப்போடு எதையாவது எழுதலாமா என்று கேட்டார் இன்னொருவர். நடுவில் எதுவும் பேசாமல் என்றிருந்தான் ஸ்ரீநாத், பிரதம துணை ஆசிரியர். வீரபாரதிக்கு பிறகு அவர்தான் அந்த சீட்டுக்கு என்பது நேற்று வரை நிலவிய நிஜம். இன்று அதை அசைத்து பார்க்க ஒருவன் வந்துவிட்டான். அதுவும் வேறு ஒரு பத்திரிகையிலிருந்து. பெயர் ஜான்சன். ஆச்சரியம், ஜான்சன் கூட பேசாமல் உட்கார்ந்திருந்தான். வீரபாரதி கவனித்துவிட்டு கேட்டார், என்ன ஜான்சன், உங்கள் ஸ்பெஷல் சஜஷன் ஏதாவது உண்டா? எல்லாரும் பேசி முடிக்கட்டும் சார், ஒற்றை வரியில் பதில். ஸ்ரீநாத், நீங்கள்? நான் கார்களுக்கு நேராக போய் வந்து உணர்ச்சி பூர்வமாக ஒரு கட்டுரை எழுதலாம்னு நினைக்கிறேன் சார். நல்ல ஐடியா. வேறு? சர்க்குலேஷன் ட்ராப் ஆகிறத பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் சார். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? படிக்கிறவங்கெல்லாம் பார்க்குறவங்களாம் மாறிக்கிட்டு வர்றாங்க சார். ஐ மீன் டிவி நம்ம வாசகனை தன் வசப்படுத்திக்கிட்டு வருது. அதில் இருந்து வாசகனை மீட்கணும். எப்படி? அந்த மீடியாவில் பார்க்க முடியாத ஒன்றை, அந்த மீடியா மூலமாக கிடைக்க முடியாத ஒன்றை நாம் பண்ணணும். அதுதான் என்ன, த்ரில்லாக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது. என்ன, ஏதாவது அட்வென்ச்சர் சமாச்சாரமா? அது கூட கொஞ்சம் பழசு. அதை தாண்டி புதுசாக ஒன்று. என்னென்னு சொல்லுங்களேன். நம்ம புத்தகம் வாங்குகிற வாசகனுக்கு அவனோட பிரச்சனை ஒன்றை தீர்த்து வைக்கிறதுன்னு ஒரு சப்எடிட்டர் சொன்ன மறுநொடி கிளிக் என்று சிரிப்பு வந்துவிட்டது ஜான்சனுக்கு. சொன்னவருக்கும் மூக்கில் குத்து வாங்கியது போல் ஒரு வேதனை. ஜான்சன் சிரித்ததுக்கு காரணம் வீரபாரதி நறுக்கினார். பின்ன என்ன சார், வாசகனோட பிரச்சனைகள் எப்படிப்பட்டதுன்னு தெரியாமல் தீர்த்து வைக்கிறோம்னா எப்படி? ஒருத்தன் வந்து என் பொண்டாட்டி இன்னொருத்தனோட ஓடிட்டானுவான், இன்னொருத்தன் எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன்னுவான். யூ ஆல் ரைட். எப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்னு ஒரு வரமுறை வேணும். நாம் யாரோட பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியாது சார். நமக்கே 1000 பிரச்சனை. அதை தீர்த்துக்க தானே இந்த மீட்டிங். நோ, நாம் ஒரு மீடியாவில் இருக்கோம். நம்ம சக்தி நமக்கு தெரியணும். முதல்ல நாம் மனசு வச்சா என்னென்னவோ பண்ணலாம். என்னென்னவோன்னா அதான் என்ன? ஜான்சன் சூடாக ஆரம்பித்தான். ஜான்சன் பேசுவதை பார்த்தால் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது மட்டுமே, சரியாக யோசிக்க முடியும் என்பது போன்ற ஒரு ஆங்காரம் தெரிந்தது. அது ஸ்ரீநாத்தை சற்று உறுத்தியது. மிஸ்டர் ஜான்சன், முதல்ல கொஞ்சம் சிரிக்காமல் கேள்விகள் இல்லாமல் பேசுங்க. இந்த கருத்தை சொன்ன சப் எடிட்டர் ரங்கசாமிக்கு இந்த துறையில் 20 வருஷம் அனுபவம் இருக்குது. உங்களை போல் பத்திரிக்கை தாவி வந்த கேஸ் இல்லை அவர். அப்படி போடு. மற்ற சப் எடிட்டர்களிடம் சற்று தெம்பு பரவியது. வீரபாரதி விட்டு பிடித்தார். பத்திரிகையாளர்களிடம் இந்த போட்டி பொறாமை அவசியம். என்ன, சற்று வரம்பு மீறாமல் மனம் காயப்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஜான்சன் இப்பொழுது சீட்டை விட்டு எழுந்து நின்றான். உறக்க பேச ஆரம்பித்தான். நான் நிறைய பத்திரிகைகள் தாவினவன் தான். காரணம் வளருங்கிற ஆசை, வளர்த்துக்கணுங்கிற தாகம். அதுக்கு இடமில்லாத இடத்துல என்னால் செயல்பட முடியாது.
இந்த இடமும் அப்படின்னா நான் இப்போவே கிளம்புறேன். தெரியும் அவன் அப்படி பேசுவான்னு வீரபாரதி அவனை பார்த்து உரக்க சொன்னார். உட்காருங்க ஜான்சன், நீங்கள் இங்கே வளர ஒரு தடையும் இல்லை. கோபப்படாமல் என்ன செய்யலாம்னு அதை சொல்லுங்க. ஏன் இல்லை, நான் ஒரு வழி சொல்கிறேன். சுவாமி சக்கரவர்த்தி பரந்தாமான்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய மேதை. இந்த இந்தியாவில் அவர் இருக்கும்போதே ஜப்பான்லேயும் அமெரிக்காவிலையும் உள்ள நண்பர்கள் எதிரிலையும் தோற்ற முடிஞ்சவர்கள். ஒரு மனிதனை பார்த்த மாத்திரத்தில் அவனை பற்றி பிட்டு பிட்டு வைக்கவும் கூடியவர். நம்ம வாசகர் பிரச்சனைகளுக்கு இறந்து போன மனிதர்களோட ஆத்மாவோட துணையோட அவர் பதில் தருவார். அதனால் அவங்க பிரச்சனைகள் தீரும். ஸ்ரீநாத் சொல்லவும் ஜான்சனிடம் திரும்பவும் சிரிப்பு. அது ஸ்ரீநாத்தை சீறியது. சிரிக்காதீங்க ஜான்சன், நான் சக்கரவர்த்தி பரமானந்தவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு அபூர்வ மனிதர். அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னாராக்கும். நான்சென்ஸ், என்ன பேசுகிறீங்க? பின்ன ஒரு பத்திரிகையாளராக இருந்துக்கிட்டு ஆவி பூதங்களை நம்புறவரை பற்றி பேசினா சிரிப்பு வராதா? பத்திரிகையாளனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவனும் பிரச்சனைகள் உள்ள மனுஷன் தானே. ஞாபகம் இருக்கட்டும், பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், பத்திரிகையாளனுக்கு கூடவே இருக்குது. நான் அதை மறுக்கலை. அதுக்காக கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் பேசக்கூடாது. எது சென்ஸ் இல்லை? இந்த ஆவி பூதம் மனுஷங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறதா? உண்மை யார்கிட்ட இருந்தாலும் நாம் வக்காலத்து வாங்கலாம், தப்பில்லை. எது உண்மை? சக்கரவர்த்தி பரந்தாமன் சொல்கிற செய்கிற எல்லாம். எதை வச்சுன்னு சொல்ல முடியுமா? ஐ மீன் ப்ரூஃப். என் சுய அனுபவங்கள். என்ன அது? எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகும்னாரு. ஆனது. எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும்னாரு. பிறந்தது. எவ்வளவோ சொல்லலாம். திரும்பவும் சிரித்தான் ஜான்சன். திரும்பவும் வலித்தது ஸ்ரீநாத்துக்கு. இடையில் எழுந்தார் வீரபாரதி. ஓகே, உங்கள் பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. மிஸ்டர் ஜான்சன், நீங்களோ இதை நம்பாதவர், அவரோ நம்புறவர். ஆகையால் நம்பாத நீங்கள் ஏன் அந்த சக்கரவர்த்தி பரமானந்தாவை போய் பார்த்து அவர் விஷயங்களை பொய்ன்னு சாதிக்க முயலக்கூடாது? குட் ஐடியா சார், நான் ரெடி. ஜான்சன் தூசு தட்டி கொண்டு நிமிர்ந்தான். போங்க, போனாதான் தெரியும். அதிக பிரசங்கித்தனமாக நடந்து அவர் கோபத்துக்கு மட்டும் ஆளாகிடாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஸ்ரீநாத்தின் எச்சரிக்கை ரோசத்தை வரவழைத்தது ஜான்சனுக்கு. உங்கள் சக்கரவர்த்தி பரமானந்தா ஒரு சராசரி மனுஷர். வெறும் பொய் சாமர்த்தியங்களை உடையவருங்கிறத ப்ரூவ் பண்ணி உங்களை போல் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஏமாந்துக்கிட்டு இருக்கிற பல லட்சம் பேர்களை நான் திருத்தலைனா நான் ஜான்சன் இல்லை. ஜான்சனும் முண்டா தட்டினான். இடையில் ஓசைப்படாமல் ஒரு அதிர்வேட்டை தூக்கி போட்டார் வீரபதி. எனக்கு ரிட்டையர் ஆக இன்னும் 6 மாதம்தான் இருக்குது. இந்த அசைன்மெண்ட்டில் ஜெயிக்கிற நபருக்கு தான் அடுத்த ஆசிரியர் பதவி. பகுதி 2. அலையடிக்க கிடந்தது சமுத்திரம். கரையில் நாணல் பூக்கள். நண்டு விளையாட்டு கூடவே சக்கரவர்த்தி பரமானந்தாவின் திருப்பாதங்களும். சற்று தள்ளி மண்வெளி மேல் அவரது டாடா ஜென் உஜாலா வெள்ளையில் டாலடித்தபடி கடலையே பார்த்தபடி நிற்கும் சக்கரவர்த்தி பரமானந்தாவின் இடது ஜிப்பாவில் செல்போன் சினுங்கியது. எடுத்து காதை கொடுத்தபோது, வீரபாரதி நான் தான் பேசுகிறேன். வணக்கம், நான் ரசிகரஞ்சனி எடிட்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள், ஜான்சன்கிறவர் என்ன ஆராய வரப்போகிறாராக்கும். உங்களுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரமா? இப்போது பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் உங்கள் எதிர டீ கப்பில் டீ ஆறிக்கிட்டும் இருக்கணும். சரிதானா? அது சரிதான். யாராவது கொஞ்சம் முந்தி சொன்னாங்களா? சந்தேகமா? சரி, இன்னொன்று சொல்கிறேன். உங்கள் பேத்திகளில் ஒருத்தி இன்னைக்கு வயசுக்கு வந்துடுவா. அப்புறமா மிச்சத்தை யோசிக்கலாம். நீங்கள் ஜான்சன் அனுப்பி வைங்க. சக்கரவர்த்தி பரமாந்தவன் செல்போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். 200-300 அடி தூரத்தில் பக்தர் கூட்டம் நெருக்கி அடித்தபடி தொண்டர்கள் குழுவும் போலீசாரும் அடக்கி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் கழுத்தில் கேமராவுடன் ஜான்சனும் ஒருவனாக தன் ஐடென்டி கார்டை ஒரு போலீஸிடம் காட்டி சக்கரவர்த்தி பரமானந்தாவை பார்க்க அனுமதி கேட்டுக்கொண்டிருந்தான். அவர் இப்பொழுது முடியாது என்கிற மாதிரி மறுத்து கொண்டிருந்தார். அவர் எதிரிலேயே தன் வசமுள்ள செல்போனால் அவரை கூப்பிட்டான். அலை அவரது கால்களை மோதி மோதி கழுவி கொண்டிருந்தது. எஸ் ஜான்சன். அவர் மிக வியப்பளித்தார். சார், நான் தானே எப்படி உங்களுக்கு? இதென்ன கேள்வி மிஸ்டர் ஜான்சன்? நீங்கள் வாங்க. இந்த நிமிஷம் நீங்கள் தான் என்னோட நிழலே வருக. பேசியபடி திரும்பி ஜான்சனை நோக்கி நடந்து வர ஆரம்பித்தார். பக்தர்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தது. சுவாமி, கடவுளே, சாமி! விதவிதமான விழிப்புகள், காலில் விழல்கள், கன்னத்தில் போட்டுக்கொள்ளல்கள். அவர்களில் ஜான்சன் அவரை நோக்கி கேமராவும் கையுமாக முன்னேறத் தொடங்கினான். தடுக்க பார்த்தவர்களை சபாவின் கரங்கள்
சைகை காட்டி விலகிவிட்டது. இருவரும் மணல்வெளி கரைகள் மேல் ஒரு இடத்தில் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டனர். சக்கரவர்த்தி பரமானந்தாவுக்கு நல்ல கொக்கு பறக்கும் தாடி. அதன் நுனியை பிடித்து முடிச்சு போட்டபடியே பேசுவது சக்கரவர்த்தி பரமானந்தாவுக்கு மேனரிசம். அது நடந்தது. ஜான்சன் குட் மார்னிங் சொன்னான். சாதாரணமாக எல்லாரும் பார்த்த மாத்திரத்தில் ஆனந்த கண்ணீர் விடுவார்கள். மரம் மாதிரி காலில் விழுவார்கள். பூர்வ ஜென்ம புண்ணியம் உங்களை தரிசித்தது என்று சொல்லி பரவசப்படுவார்கள். ஜான்சனிடம் இந்த கூத்து எதுவும் இல்லை. ஆனாலும் அவனை தொட்டு ஆசிர்வதித்தார் சக்கரவர்த்தி பரமானந்தா. நல்லா இருப்ப ஜான்சன் நீ என்றார். எனக்கும் அதில் சந்தேகம் இல்லை சார். நல்ல பத்திரிக்கை, நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம். நானும் கடின உழைப்பாளி. நல்லா இருந்து தானே தீரணும். அவன் பேச்சில் துணிப்பது இருமாப்பா, தன்னம்பிக்கையா, இல்லை இருண்டும் கலந்த கலவையா என்பது தெரியவில்லை. சக்கரவர்த்தி பரமானந்தா பார்வை அவன் பேச்சை மிகவும் ரசித்தது. சரி போகலாமா கேட்டார். அவன் ஆமோதிக்க கிளம்பினார்கள். சுற்றி நிற்பவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். சுவாமி என்றார்கள். காருக்குள் ஏசி ஜான்சனை சற்று யோசிக்க வைத்தது. உள்கூட்டிலும் ஏக அலங்காரங்கள். குஷன் இருக்கை போதாதென்று வெல்வெட் தலையணை திண்டுகள் வேறு. ஃப்ளாஸ்கில் காஃபி, டீ, ஹார்லிக்ஸ் என்று வகைக்கு ஒன்று. கார் ஓடும்போது ஓடுவதே தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஷாக் அப்சார்பர்கள் பொருத்தப்பட்டது போல ஒரு தொட்டில் தன்மை. என்ன சாப்பிட்ற? சக்கரவர்த்தி பரமானந்தா ஜான்சனை உபசரிக்க ஆரம்பித்தார். ஒன்றும் வேண்டாம் சார். அசைன்மெண்ட் சம்மந்தமாக டியூட்டியில் இருக்கிறப்போ யார் எதை கொடுத்தாலும் வாங்குறதில்ல சார்னா. நல்ல பாலிசி என்றார் சக்கரவர்த்தி பரமானந்தா. ஆனால் முகம் போன போக்கில் வலிசல். ஜான்சன் அதை கவனித்தான். மனதில் குறித்தும் கொண்டான். சரி, என் வரையில் உன் அசைன்மெண்ட் என்ன? சராசரி மனிதர்களில் இருந்து நீங்கள் எவ்வளவு மாறுபட்டவருங்கிற விஞ்ஞானபூர்வமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தெரிஞ்சு அதை எழுதுவேன். எழுதி எல்லாருக்கும் உங்கள் சக்தியை தெரிய வைப்பேன். நான் தான் என் சக்தியை எல்லாருக்கும் தெரிவித்தபடி இருக்கேனே. நீ வேற சேரணுமா? இருந்தாலும் உங்கள் சக்தி எப்படிப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாதே. அது தெய்வீகமானது. அதுதான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் அது வேற, நான் வேற இல்லை. அப்போது நீங்கள் தான் கடவுளா? இதை நான் பல ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன். இப்போ கூட நீ என்னை எப்படி பார்க்க விரும்புகிறியோ அப்படி பார்க்கலாம். ஜான்சனுக்கு அந்த பதில் ஆச்சரியம் அளித்தது. மனதில் அவன் எப்பொழுதாவது சர்ச்சுக்கு போகும்போது பார்க்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சுமந்த பிம்பம் ஞாபகத்தில் மென்னியது. அடுத்த நொடியே பக்கத்தில் அமர்ந்திருந்த சக்கரவர்த்தி பரந்தாமன் அது மாதிரி ஒரு சில வினாடிகள் தோன்றி பின் இயல்பாக மாறி மனிதனானார். ஜான்சனுக்கு வியர்த்து விட்டது. என்ன பாத்தியா? பார்த்தேன். இனியாவது நம்புறியா? அந்த கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அவன் அவரையே பார்த்தான். அவர் தாடி முடி போட்டபடி சிரித்தார். சட்டென்று அவனுக்குள் ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி. உள்குரல் இது கண்கட்டு வித்தை என்றது. என்ன கண்கட்டுன்னு நினைக்கிறியா? சக்கரவர்த்தி பரந்தாமன் அவர் நினைவையே கேள்வியாக்கி மடக்கினார். அவனிடம் மேலும் திணறல். சார், கார் போய்கொண்டே இருந்தது. அவனிடம் அமைதி. என்ன ஜான்சன், பேசு. சக்கரவர்த்தி பரந்தாமன் அவனை தூண்டினார். உள் மந்தமாக சிரித்தார். ஒரு சில காட்சிகளுக்கே இந்த அளவிற்கு சுருண்டு விட்டாயே என்கிற மாதிரி. இருந்தும் ஜான்சன் தன் திணறலில் இருந்து மீண்டான். சார் சொல்லு, நீங்கள் கடவுள்னா இந்த உலகத்தில் அக்கிரமங்களை வேடிக்கை பார்க்கலாமா? எது அக்கிரமம்? இப்போது கார்கிலில் நடக்கிற யுத்தம், அதை நான் வேடிக்கை எங்கே பார்க்குறேன்? அதை தடுக்க, இல்லை அதில் நாம் ஜெயிக்க என்ன செஞ்சுருக்கீங்க? எவ்வளவோ. அது என்னென்னு பட்டியல் போட சொல்கிறியா? ஆமாம், இந்த யுத்தமே ஏற்படாமல் தடுத்திருக்க முடியும் என்னால். ஆனால் ஏற்படுறது நல்லதுன்னு தான் தடுக்கலை. ஆச்சரியமான பதில் சக்கரவர்த்தி பரமானந்தாவிடம். எப்படி? இப்போ பாரு, எல்லாரும் கார்கில்னு அதை பற்றியே சிந்திக்கிறாங்க. தேசிய உணர்வு சின்னங்கள்லாம் இருந்து பெரியவங்களில் இருந்து பரவி இருக்கு. இந்த யுத்தம் மட்டும் நடக்கலைன்னா இளைய சமுதாயத்துக்கு யுத்தம்னா என்ன, சமாதானம்னா என்னன்னே தெரியாமல் போயிருக்கும். 1971க்கு பிறகு எந்த யுத்தமும் நடக்கலையே. அப்போது ஜெய் பங்களாதேசங்கிற வளர்ந்து ரொம்ப பிரசித்தம். இப்போ தெரிஞ்சுதான் தான் விட்டு வச்சிருக்கீங்களா? ஆமாம். சரி, யுத்தத்துக்கு இப்படி பதில் சொல்லிட்டீங்க. வறுமை, கடன், இதெல்லாம் இந்த தேசத்தோட வினைப்பாடு. இறைவன் சரி செய்ய எனக்கே அதிகாரம் கிடையாது. தேசத்துக்கே இப்படி ஒரு பதில் தனி மனிதனான எனக்கு? யாராக இருந்தாலும் விதியையும் வினையையும் நாம் மாற்ற முயற்சிக்க மாட்டேன். அப்போது உங்களை வணங்குறவங்களுக்கு நீங்கள் தர்ற வரம், ஆசிகள்,
அது இருந்தால் போதுமா? நிச்சயமா என் ஆசி உள்ள ஒருவன் மிகப்பெரிய பலவான். எந்த வகையில்? எல்லா வகையிலையும். இப்படி சாமர்த்தியமாக பதில் சொன்னால் எப்படி? மெட்டீரியலிஸ்டிக்காக சொன்னால் புரியும். அப்படியா? நீ என்ன நம்பு, வணங்கு, துதிசை, என் புகழை பரப்பு. அதுக்கு பின்னாடி நான் உனக்கு வரம் தர்றேன். அப்போ தெரியும் அதோட சக்தி. ஆக கூடி உங்களுக்கு துதி செய்தால் தான் நல்லது நடக்கும், இல்லைன்னா அவஸ்தை தான். அது உன்னோட வினைப்பாட்டை பொறுத்த விஷயம். உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்கள பற்றி அவங்க பாவம், அவங்கள அப்படி பேச வச்சு மேலும் பாவியாக்குது. அப்போது உங்களை மதித்து பக்தி செய்கிறவங்க புண்ணியம் செஞ்சவங்களா? புண்ணியம் செய்தவங்களும் கூட. அப்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன தந்தீங்க? அவங்க பக்தியை பொறுத்து அவங்க சிக்கலை நான் தீர்த்து வைக்கிறேன். எல்லாத்தையுமே அப்போ அளவுகளோடு தான் செயல்படுவீங்களா? நிச்சயமாக அளவற்ற எதுவுமே ஆபத்தானது. 2000 உலகம் அழியுமா? நான் அழிய விட மாட்டேன். எங்கள் பத்திரிகை வாசகர்களோட சிக்கல்களுக்கு விடை காண உதவுவீங்களா? நிச்சயமா. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? 1 வாரத்துக்கு ஒருவருக்கு தான் உதவுவேன். இது என்ன கணக்கு? கணக்கு தான். எல்லாருக்கும் கருணை காட்ட விதியில் இடம் இருக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் கருணை காட்ட இடம் இருக்கா? இருக்குது. எத்தனை 1000 பேர் பிரச்சனைகளை சொல்லியிருந்தாரோ ஒருத்தர் மட்டும் என்னால் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் நிச்சயம் என் பக்தராக தான் இருப்பார். சளைக்காமல் அவனும் கேட்டான். எப்பவும் பதில் சொன்னார். அப்படியே ஒருவர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறிவிட்டார். அந்த ஒருவர் பிரச்சனையை வைத்தே இந்த ஆள் லட்சணங்களை எடை போட்டு விடுவது என்று அவன் தீர்மானித்தான். அவன் நினைப்பதை உணர்ந்து சக்கரவர்த்தி பரமானந்தா சிரித்தார். ஓ அடி மனசு என்னை கொஞ்சம் கூட நம்பலை. அந்த சக்திகள் மேலே சந்தேகமும் கூட உனக்கு. அதனால் என்னை எப்படி மடக்கலாம்னே யோசிக்கிற இல்லை? மிக நேரடியான அந்த கேள்வி ஜான்சனை திணறடித்தது. இல்லை என்று கூறவும் பத்திரிகையாளர் நேர்மை இடம் தரவில்லை. ஆமோதிப்பாக அவரை பார்த்து சிரித்தான். என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இந்த உயிரும் கூட இன்னும் 100 வருஷம் இந்த பூமியில் வாசம் செய்கிற பலத்தை உடையது. சக்கரவர்த்தி பரமானந்தா தொடர்ந்தார். அதுக்கு பிறகு நான் திரும்ப பிறப்பேன் 8 வயதிலேயே. அப்போது என்னை இந்த உலகம் கடவுள்னு சொல்லவும் வைப்பேன். அப்போது அந்த இடைப்பட்ட 8 வருஷங்கள் கடவுள் இல்லாத பீரியடா? கேலியாக அவன் சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டான் ஜான்சன். சக்கரவர்த்தி பரந்தாமாவும் அவனை யோசனையோடு பார்த்தார். சட்டென்று கண்களை மூடி முகத்தை கோணல் மாணலாக்கினார். பின் பலாரென கண் மலர்ந்திட, ஓ பிறந்த தேதி 8 என்று கேட்டார். பதிலுக்கு ஆச்சரியம் விரிந்தது ஜான்சனிடம். ஆமா என்றான். மாதம் 11? ஆமாம். அதிகபட்ச ஆச்சரியத்துடன். வருடம் 58. ரொம்ப சரி. உன் பிறந்த தேதி சொன்னா உன்னோட மரண தேதியை சொல்லட்டுமா? ஒரு தடாலடி கேள்வி கேட்டார். ஜான்சன் ஆமோதிப்பாய் தலையை அசைத்தான். ஆனால் சக்கரவர்த்தி பரமானந்தா சட்டென்று சொல்லிவிடவில்லை. அவனையே ஊன்றி பார்த்தார். இப்படி பார்த்தா எப்படி? சொல்லுங்க. சொல்கிறேன். சொன்னால் நம்ப மாட்டியே. எதை சொன்னாலும் நம்பாமல் ஆராயிரதானே உன்னோட புக்தி. இல்லையே, என் பர்த்டேட்டை சரியாக சொன்னீங்களே, ஒத்துக்கத்தானே செஞ்சேன். எப்படின்னு கேட்கலையே. கேட்க மாட்டேன். ஏன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்கிறது ஒன்றும் பிரமாதம் இல்லை. என் ஐடென்டி கார்ட்லேயே அது இருக்குது. ஒரு நாளைக்கு தினம் 100 பேருக்கு காட்டுறேன். அப்படியா? சக்கரவர்த்தி பரமானந்தா கேட்கும் விதமே மிகவும் எக்காலமாக இருந்தது. இவன் யமகாதகன். இவனை வளைக்கு கொண்டு வருவதும் மிக கடினம் என்பது போல உணர்வுகள் உள்ளோடியதோ என்னவோ. வழக்கம் போல தாடியை நீவி முடி போட்டார். பின் சிரித்தபடியே சொன்னார். உன் மரணம் நாளைக்கு மதியம் சரியா 1 மணிக்கு மகனே. அவனுக்கு குப்பென்று வியர்த்து விட்டது. இருந்தும் சட்டென்று கேட்டான். என்ன கொலை பண்ண போகிறாங்களா? நான் எதுக்கு பண்ணணும்? யமன் இருக்கும்போது சொன்னபடியே டிரைவரும் சமிக்கை தந்திட ஓரம் கட்டி நின்றது. இறங்கு ஜான்சன். போய் உன் மனைவி மக்களோட பொழுத சந்தோஷமாக செலவழி. இந்த உலகத்தில் தன்னோட மரண நிமிடம் தெரிஞ்சு சாகரவங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். நீ அவங்களில் ஒருத்த. நீ செஞ்ச புண்ணியந்தான் என்ன சந்திச்ச. ஏன் தரிசனமும் உன் விருப்பப்படியே நிகழ்ந்தது. உன் மரணமும் அந்த விதிப்படியே நடந்தே தீரும். உன் ஆசிரியரை சந்தித்து நடந்ததை சொல்லி நேரத்தை விரயம் செய்யாத. அதே போல் மரணத்திலிருந்து தப்பிக்கலாம்னு நம்பி எங்கேயும் போய் ஒழியாத. எல்லாமே கால விரயம், நேரா விரயம். உனக்கு இனிமேலான ஒவ்வொரு வினாடியும் உன்னதமான வினாடிகள். போய் அந்த நேரத்தில் சந்தோஷமாயிரு. அவனை இறக்கி விட்டு அந்த கார் சிட்டாக பறந்தது. நடுச்சாலையில் திக்பிரமை பிடித்த நிலையில் ஜான்சன்.
இந்த சம்பவத்தை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே பிடிபடாத குழப்பத்தில் நடுச்சாலையில் நிற்கிறான் ஜான்சன். பகுதி 3. தொலைபேசி அலறியது. கையில் எடுத்து காதை கொடுத்தார் எடிட்டர் வீரபாரதி. சார், நான் ஜான்சன் பேசுகிறேன். சொல்லு, எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னத்தை, நாளைக்கு 1 மணிக்கு ஏன் விதி முடிய போகுதான்? அந்த பெரிய மனுஷன் சொல்லிட்டு என்னை நடு வழியில் இறக்கி விட்டுட்டாரு. அவர் கோவப்படும்படி ஏதாவது பேசினியா? கேள்வி கேட்டியா? சத்தியமாக இல்லை. ஆனால் மனசில் ஓடுறத அந்த ஆள் என்னமோ டிவி ஸ்க்ரீனில் படிக்கிற மாதிரி படிக்கிறாரு. சரி, நீ நேரில் வா. வீரபாரதி பேச்சை நறுக்கென்று முடித்து கொண்டார். பத்திரிகை அலுவலகம். உள்ளே நுழையும் ஜான்சனை முதலில் ஆச்சரியமாக பார்ப்பது ஸ்ரீநாத் தான். என்ன ஜான்சன், என்ன ஓடி வந்துட்டீங்க? கேள்வியே குத்தியது. நின்று நீ ஒரு சின்ன முறைப்பு. பதில் தர உதடுகள் பிரியப்படவில்லை. நேரே நடக்கிறான். எதிரில் சீட்டில் வீரபாரதி. வா உட்காரு. என்ன நடந்தது? ஜான்சனும் சொல்லத் தொடங்கினான். கடற்கரையில் போலீசிடம் ஆரம்பித்து நடைசாலையில் இறக்கி நின்றவரை வீரபாரதி பேப்பர் வேற்றை உருட்டி கொண்டே யோசனை செய்ய தொடங்கினார். நடுவில் எஸ்கியூஸ் மீ என்றபடியே ஸ்ரீநாத்தின் பிரவேசம். வா ஸ்ரீநாத், உட்காரு. என்ன சார் ஆச்சு? சொல்கிறேன். அந்த ஆள் சரியான மேஜிக் நிபுணனாக இருப்பானோ? வீரபாரதி ஜான்சனை பார்த்தபடியே கேட்டார். தெரியல சார், ஆனால் சில விஷயங்களை நம்ப முடியல. பர்டிகுலராக அந்த சில நொடிகள் நான் செய்த ஜீசஸ் கிரைஸ்ட் தரிசனம் பயங்கர த்ரில்லாக இருக்கே ஜான்சன். இப்படி ஒரு சுப்ரீம் பவர் உள்ள மனுஷன், ஜமீன் கடவுள் இங்கிருந்தா இந்த தேசமே சுபிட்சமாக இருக்கணுமே. நானும் அதை பற்றி வளைச்சி கேட்டு பார்த்துட்டேன் சார். அவ்வளவுக்கும் ரொம்ப சாமர்த்தியமான பதில். வினையையோ விதியையோ நான் மாற்ற மாட்டேன், என்ன நம்புறவங்களை கை விடவும் மாட்டேன்னு பயங்கர சாமர்த்தியத்தோட பதில். மொத்தத்தில் அவரை உங்களால் புரிஞ்சுக்க முடியல, ஒத்துக்கங்க. ஸ்ரீநாத்தின் இடையீடு வீரபாரதியையே நறுக்கியது. ஸ்ரீநாத், என்ன பேச்சு இது? இந்த பேச்சு எதுக்குன்னு நினைக்கிற? இந்த மாதிரி மனுஷங்களை புரிஞ்சுக்கத்தான். அதான் முடியலையே. குருடன் யானையை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரியில் இருக்கு உங்கள் செயல். அதுக்காக நம்பி சரண்டர் ஆகிட சொல்கிறியா? என்ன சார் பைத்தியக்காரத்தனம் இது? ஒரு சுப்ரீம் பவரை மேதையே கடவுளுக்கு சமமானவரை நம்பினா என்ன தப்புங்கிற? நோ, இதெல்லாம் இம்பாசிபிள். இதில் ஏதோ சூதி இருக்குது. ஆமாம் சார், எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஏசி கார் இல்லாமல் இருக்க முடியலை. ஹார்லிக்ஸ், டீ, காஃபி தேவையாக இருக்குது. செல்ஃபோன் இல்லாமல் நம்மளோட பேச முடியலை. ஜான்சனும் யோசிக்கும்படியாகத்தானே கேட்குறான். அப்போது இந்த டேலண்ட் எல்லாம் எப்படி சாத்தியம்? தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும். விடவே கூடாது. இந்த தேசத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சாமியார் முளைக்கிறாரு. அவங்களுக்கும் கூட்டம் சேருது. எதை தின்னா பித்தம் தெளியும்னு ஜனங்க அலைகிறாங்க. உண்மை பொய்யை தெரிஞ்சுக்கவே முடியல. வீரபாரதி உதடு முணுமுணுத்து கொண்டே இருந்தது. சார், நம்மக்கிட்ட இருக்கிறது அறிவு கர்வம். ஏமாத்து சாமியார்களும் இருக்காங்க. நான் இல்லைங்களே, அப்படி இல்லை. அவர் ஒரு அதிசய பிரிவி. அவர் மூலமாக உலக அதிசயங்களில் ஒன்று. நம்புங்க. நீ என்ன சொல்கிற ஸ்ரீநாத்? நம்ம ஜான்சன் நாளைக்கு 1 மணிக்கு செத்து போயிடுவானா? நம்புறியா நீ? ஸ்ரீநாத்துக்கு ஒரு நொடி பக்கன்றது. அப்படியா சொன்னார்? நான் தமிழில் தானே சொல்கிறேன் சார். அப்போ அது நடந்துடும். பார்க்கலாமா? இது என்ன சவால்? நான் நம்பிக்கையில் சொல்கிறேன் மிஸ்டர் ஜான்சன். ஐ எம் வெரி சாரி. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. நீங்கள் உங்கள் கடைசி ஆசைகளை ஈடேற்றிக்க பாருங்கள். காட்ஸ் கிரேஸ். உங்கள் கையில் பல மணி நேரங்கள் இருக்குது. போய் பல லட்சங்களுக்கு நீங்கள் இன்சூர் கூட பண்ணலாம். போதும், நிறுத்துங்க ஸ்ரீநாத். நான் பல வருஷம் வாழ போகிற ஒருத்தன். அந்த மனுஷன் என் மனசில் கிளியை மூட்டி அந்த பயத்திலேயே என்னை சாகடிக்க முடியும்னு நம்பிட்டான் போல. இட்ஸ் இம்பாசிபிள். நான் எப்பவும் போல் இருப்பேன், போவேன், வருவேன். என்ன ஆயிடுதுன்னு பார்க்குறேன். என்ன ஜான்சன், அவரை நேரில் பார்த்து பல கேள்விகள் கேட்டு உங்கள் இஷ்ட தெய்வமாக அவரை பார்த்ததும் நீங்கள் இப்படி நம்பாமல் பேசினா எப்படி? ஷட்டப் அண்ட் ஸ்டிச் ஆன் யுவர் டர்ட்டி மவுத். எல்லாமே ஏதோ தில்லுமுள்ளு. எஸ், தில்லுமுள்ளு. இதோட மூலத்தை நான் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன். ஜான்சனும் ஸ்ரீநாத்தும் கட்டி உருளாத குறை. வீரபாரதி தீவிரமாக யோசித்தபடியே இருந்தார். பின் வாய் திறந்தார். ஜான்சன், எதுக்கும் நீ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வெளியே எங்கேயும் போகாத. ஏன்னா அந்த ஆள் வாக்கு பழிச்சிடுச்சுன்னு இந்த உலகத்தை நம்ப வைக்க யாரையாவது விட்டு கொலை செய்யவோ இல்லை ஆக்சிடென்ட் பண்ணவோ முயற்சி செய்யலாம். உனக்கு இந்த பத்திரிக்கை ஆஃபீஸ் தான் ரொம்ப பாதுகாப்பான இடம். உன் மனசு நாம் செத்துட மாட்டோம்னு உறுதியாக நம்புது இல்லை? 100% சார். ஐ ஹாவ் த கில்ட்டி. ஐ ஹாவ் த நோ ஃபியர்.
ஐ ஹாவ் நோ கன்ஃபியூஷன்ஸ். குட். அப்பவும் அது போதும், இங்கேயே இரு. அந்த சக்கரவர்த்தி பரமானந்தாவோட சுயரூபம் தெரிய இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு பத்திரிகையாளன் தன்னையே பணயம் வச்சு செய்ய போகிற ஒரு வேள்வி இது. பார்த்துடுவோம். 2ல் 1. ஸ்ரீநாத், இது பற்றி நீ மூச்சு விடக்கூடாது. நம்ம வேலைகள் எப்பவும் போல நடக்கணும். எந்த பதற்றமும் இருக்கக்கூடாது. நாம் புத்தியையும் பகுத்தறிவையும் முதலாக வச்சு இந்த உலகத்தோட விஞ்ஞான தத்துவங்களுக்கு உட்பட்டு வாழற மனுஷங்க. நாம் அதை மறந்துடக்கூடாது. வீரபாரதி அழுத்தம், சிந்தனை, மெய், பொருள் அத்தனையும் காட்டினார் தன் பேச்சில். ஸ்ரீநாத் தவித்தான். சார், தவறாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சொல்கிற சிந்தனைகள் எனக்கு இல்லாமல் இல்லை. அதே சமயம் இந்த உலகம் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிறோம்னு சொல்ல முடியாது. விளக்க முடியாத விஷயங்களும் உலகத்தில் இருக்குது சார். அதுக்கும் மரியாதை தரணும். சரி, இப்போ என்ன செய்யணுங்கிற? ஒரு பக்கம் இவர் இறப்பையும் நம்பி அதுதான் என்ன? வாழ்ந்து இவர் சாதிக்க நிறைய விஷயங்களை இந்த சில மணிகளில் இவர் செய்ய நீங்கள் அனுமதி தரணும். சில மணிகளில் ஒருத்தன் எப்படி தன் வாழ்நாளில் சாதிக்க நினைக்கிறத செய்ய முடியும்? உளர்றையே சார். முதல்ல இவரை இன்ஷூர் பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு இவர் வரையில் இந்த உலகம் அழிய போகுது, உறுதியாக அழிய போகுது. இவருக்கும் அது தெரியும். அப்போ இவர் என்ன செய்வார்? அதை செய்யணும். நோ, பேத்தல், பயங்கர பேத்தல். அப்படி நான் நினச்சிட்டாலே செத்தவன் ஆயிடுறேன். சார், முதல்ல இவரை எழுந்து வெளியே போக சொல்லுங்கள். ஜான்சன் அலறினார். வீரபாரதியும் அவனை முறைத்து பார்த்தார். இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார். ஜான்சன், நீ உன் வேலையை பாரு. நான் ஸ்ரீநாத்தை பார்த்துக்கிறேன். ஸ்ரீநாத், என் கூட வெளியே வா. அழைத்தபடி வெளியேறினார். ஜான்சன் பழிக்கோழி போல தலையை உதறிக்கொண்டான். பகுதி 4. வெளியே வந்த எடிட்டர் ஸ்ரீநாத்தின் தோள்மேல் கை போட்டபடி அந்த பத்திரிகை அலுவலக மொட்டை மாடிக்கு அவனை அழைத்துச் சென்றார். ஸ்ரீநாத் பதற்றத்தில் இருந்தான். ஸ்ரீ, நீ என்ன நினைக்கிற? இப்போ சொல்லு. மொட்டை மாடியில் இருந்து கொண்டு அக்கம் பக்கம் கட்டிடம் மற்றும் தென்னை மர கூட்டங்களை பார்த்தபடி கேட்டார். சார், சக்கரவர்த்தி பரமானந்தா நம்ம அறிவுக்கு அகப்பட முடியாத ஒருத்தர். நம்பிக்கையால் மட்டும் நான் அவரை அறிய முடியும். நான் அப்படி அறிஞ்சவன். உங்களுக்கு ஒரு செய்தி. அவர் இப்படி ஒரு மரண செய்தியை எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. நானும் ஜான்சனை போல நம்பலை. ஆனால் நடந்த பிறகு ஆடி போயிட்டேன். சரி, நீ நம்புறவனாவே இரு. இந்த நிமிஷம் நீ ஒரு ஜான்சன், அவரை நம்பக்கூடிய ஜான்சன். நீ மரணம் நாளைக்கு 1 மணினா என்ன செய்வியோ அதையெல்லாம் செய்யலாம். நீ தெரியுது சார், நீங்கள் எங்கள் 2 பேருக்கும், அதாவது நம்பிக்கை அவநம்பிக்கை 2க்குமே சம அளவு இடம் தந்து எடையிட பார்க்குறீங்க. வச்சுக்கோ. ஏன்? சரி, என்ன செய்ய போகிற? சக்கரவர்த்தி பரமானந்தாவை சரணடைய போகிறேன் சார். ஜான்சன் தப்பிக்க வழி இருக்கான்னு கேட்க போகிறேன். அப்புறம் ஜான்சன் குடும்பம் அவரை இழந்து வாடிடக்கூடாது சார். அதுக்கு என்ன உண்டோ அதை செய்வேன். பொருளாதார ரீதியாவா? ஆமாம், அவரோட ஆத்மார்த்த ஆசைகளை ஈடேற்றுவேன். அவரோட உயிர் பிழைச்சாலோ இது எல்லாம் நடந்துடுமே. அதுவும் சரிதான். நான் இப்போவே அவரை சரணடைகிறேன். ஜான்சன் உயிரை காப்பாற்றும்படி கேட்குறேன். அவர் தான் விதியை என்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்வாராமே. மார்க்கண்டேயன் கதை எதுக்கு சார் சொல்லப்பட்டிருக்கு? சத்தியவான் சாவித்திரி கதையோட தத்துவம் என்ன சார்? விதி ஒரு கதவை அடைச்சாலும் மதியால் அதை திறக்கலாம்னு தானே? ஓஹோ, அப்படி ஒரு கோணம் இருக்கோ? சரி, முயற்சி செய். ஆனால் பார்த்து இதை கசிய விட்டு பரபரக்குண்டான விஷயமாக்கி ஊர் பார்க்கும்படி பேசும்படி செஞ்சிடாத. நல்லதோ கெட்டதோ நாம் உணர்ந்தா போதும். நிச்சயமாக சார், இது காதும் வச்ச மாதிரி நடத்துவேன். பார்த்து, நான் 1 மணிக்கு பிறகு தான் எந்த ஒரு முடிவுக்கும் வருவேன். அதாவது ஒரு பத்திரிக்கை ஆசிரியரனா. ஆனால் ஒரு சக மனுஷனாக சொல்கிறேன், நீ ஏமாற போகிற. ஜான்சன் சாதிக்க போகிறான். அந்த சக்கரவர்த்தி பரமானந்தா தன் தலையை தொங்க போட்டுக்க போகிறாரு. பார்ப்போம் சார். ஸ்ரீநாத் பேசிவிட்டு அங்கிருந்து பரபரப்போடு கிளம்பினான். பகுதி 5. சக்கரவர்த்தி பரமானந்தா தியானத்தில் இருந்தார். கண்களை திறக்கும்போது பக்கத்தில் அவரது நேர்முக உதவியாளன் சக்தி, என்னை பார்க்க ஸ்ரீநாத் வந்திருக்கான், அவனை கூப்பிட்டுட்டு வா என்றார். சக்தியும் அவரது அறையை விட்டு வெளியே சென்றான். பிரேயர் ஹாலில் பெரும் கூட்டம். அதில் ஸ்ரீநாத் பதற்றத்தோடு தெரிந்தான். சக்தி கச்சிதமாக அவனை பார்த்து சைகை காட்டி அழைத்தார். ஸ்ரீநாத்துக்கு புரிந்துவிட்டது. வருகை தெரிந்து சக்கரவர்த்தி பரமானந்தா அழைப்பது. உள்ளே செல்கிறான். தேவலோகம் போன்ற சூழல். நடுவில் சொர்ண பிளம்பாய் பட்டு மெத்தை மேல் சக்கரவர்த்தி பரமானந்தா. வணக்கம் சுவாமி. சொல்லியபடியே ஸ்ரீநாத் தரைமேல் விழுகிறான். வா ஸ்ரீநாத். என்ன, உன் நண்பன் சாவ பத்தின சஞ்சலமா? கச்சிதமாக கேட்டார். சுவாமி, அவன் உதடு தழுதழுத்தது. உட்காரு. இருக்கட்டும் சுவாமி. என்ன விஷயம் சொல்லு. உங்களுக்கு தெரியாதா? பாவ சுவாமி ஜான்சன். சரி, பதட்டப்படாத.
பரிதாபப்படு. இப்படி சொன்னால் எப்படி? இதை தவிர்க்க முடியாதா? முடியும்னு நீ நம்புறியா? நான் நம்புகிறேன். என் சுவாமி நீங்கள் மனசு வச்சா. உன் பக்தியும் நம்பிக்கையும் எனக்கு தெரியும் ஸ்ரீநாத். ஆனால் விதியை மாற்ற முடியாதே. இல்லை சுவாமி, எனக்கு ஒரே நம்பிக்கை தான். அது உங்களால் எதுவும் முடியுங்கிறது தான். அப்படியா? இப்படி கேட்டால் எப்படி சுவாமி? ஜான்சன் பிழைக்கணும். பாவம் அவன். இதை அவனல்லவா உணரணும். உணர நீங்கள் வாய்ப்பு தராமல் அவன் எப்படி உணர முடியும்? தந்திருக்கேன். அதனால தான் நீ வந்திருக்க. சுவாமி, ஸ்ரீநாத், ஒருவன் தன்னோட உடலை தானே கூறு போட்டு பார்த்துக்க ஆசைப்படலாமா? தெரியல சுவாமி. அப்படி செஞ்சால் என்னாகும்? அவன் உயிர் போகும். அப்போது அவன் எப்படி பார்க்க முடியும்? உண்மைதான். நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் அப்படித்தானே? அப்படி நினைக்காததால தானே சுவாமி ஆராய்ச்சிகள் ஆசைகள் எல்லாம் தொடருது. நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஆராய்ச்சிக்கு இடமேது? உண்மைதான். எனக்கு ஏற்ற பதில் இது இல்லையே சுவாமி. தெரியும் உனக்கு ஜான்சனோட உயிர் வேணும், அவ்வளவுதானே? ஆமாம். அவன் உயிரை நான் தந்துட்டா அவன் நானே பொய்ன்னு சொல்வானே. அவன் சொல்கிறதால நீங்கள் பொய்யாயிட முடியுமா? அப்படி அவன் மீண்டா நான் சொன்னது பொய் ஆகி தீரணும். கண்ணாடினா கீழே விழுந்தா உடையணும் ஸ்ரீநாத். இயல்புகளுக்கு எதுவுமே மாறுபடக்கூடாது. என் நம்பிக்கை அப்போ வீண்தானா? என்ன தர்ம சங்கடப்படுத்துறியே. என்ன சுவாமி இது? மனிதனை போல நீங்களும் பேசலாமா? மனித வடிவத்தில் அந்த சாரீரத்துக்குள்ளே இருக்கிறம்போது பேசித்தானே தீரணும். இறுதியாக என் நம்பிக்கைக்கு நீங்கள் தரப்போகிற பதில் பொறுத்திருந்து பாரு. உன் நம்பிக்கை வீண் போகாதபடி செய்கிறேன். அதே சமயம் விதியும் தன்னோட கடமையை செய்யும். புதிர் போட்டார் சக்கரவர்த்தி பரமானந்தா. புரியவில்லை ஸ்ரீநாத்துக்கு. இப்படி புரியாதபடி பல கோலங்கள் அவர் காட்டுவது அவனுக்கு ஒன்றும் புதிதில்லை. எப்படியோ இந்த மட்டில் அவர் சாதகமாக ஒரு பதிலை சொன்ன சந்தோஷம் ஒரு பொன் ரேகையாக அவன் முகத்தில் மின்னியது. திரும்ப சாஷ்டாங்கமாய் விழுந்துவிட்டு கிளம்பினான். பகுதி 6. சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தான் ஜான்சன். அவனுக்கு அவன் சொல்வதை கேட்கும் மனது. அதனால் அது எதை பற்றியும் கவலைப்படவில்லை. கண்கள் டிவி நியூஸ் பார்க்கின்றன. கைகள் ப்ரூஃப் திருத்துகின்றன. நடுநடுவே லேஅவுட் திருத்தங்கள். வீரபாரதிக்கே அவனை பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. வாட் அ கிரேட் பர்சனாலிட்டி. வியந்து போனார். அப்படியே ஸ்ரீநாத் என்ன செய்து கொண்டிருப்பான் என்றும் யோசிக்கையில் செல்லுலரில் அவனே கூப்பிட்டான். என்ன ஸ்ரீ? சார், கவலைப்பட வேண்டாம் சார். என்ன சொல்கிற? ஆமாம் சார், சக்கரவர்த்தி பரந்தாமான் சுவாமியை பார்த்தேன். காலில் விழுந்தேன். ஜான்சன் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னேன். முதல்ல விதியை மாற்ற முடியாதுன்னு அவர் பிறகு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீநாத் சொன்ன மறு வினாடி வீரபாரதி கலகலவென சிரித்து விட்டார். சார், எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம உன் கடவுள் என்னப்பா பயங்கரமாக கண்ணாமூச்சி விளையாடுறாரு. சரி சரி, நீ வா. இனியும் இந்த விவகாரம் பற்றி பேசுகிற பைத்தியக்காரத்தனம். வீரபாரதி குரலில் ஒரு தனி தைரியம். 100 மீட்டர் ஓட்டம் ஓடியது. திரும்பவும் சிரித்தார். உள்ளே வந்தார். ஜான்சனை நெருங்கினார். அவன் சினிமா விமர்சனத்தில் இருந்தான். குனிந்து பார்த்தான். உலகத்திலேயே சினிமா காதல் போல் கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. வெட்கத்துடனும் ரகசியத்துடனும் உள்ள விஷயம் காதல். அது என்னமோ தெரியல, சினிமாக்காரங்களுக்கு மட்டும் சுற்றி 100 பேர் ஆடி பாடினாதான் அது பொங்கி பிரசவமாகுது. ஒரு வரிக்கு ஒரு இடம் போய் பாடுறாங்க. நாராசமான கற்பனை இது. ஜனங்களும் 50 வருஷங்களாக இதை ஏன் என்ன கேட்காதபடி ரசிக்கிறாங்க. எப்படி இப்படி அபத்தங்களை ஜனங்களால் ரசிக்க முடியுது? சினிமா, ஆன்மீகம் எல்லாமே இங்கே பிழையாக இருக்குது, மிகையாகவும் இருக்குது. முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நிமிர்ந்தான். வீரபாரதி தெரிந்தார். சார், என்ன விமர்சனம் எழுதுறியா? ஆமாம் சார். கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லை? இல்லை சார். எதுக்கு சார் பயப்படணும்? பயந்தாலாம் பத்திரிக்கையாளனாக இருக்க முடியுமா? குட். நான் பத்திரிகையாளர்களை ஜாவான்களுக்கு சமமாக நினைக்கிறவன். அவங்க கையில் துப்பாக்கி, நம்ம கையில் பேனா. நாட்டுக்குள்ளே எல்லையை மீறுறவங்களை நாம் சுடுறோம். மொத்தத்தில் அவங்க எல்லை பாதுகாப்பு, நாம் உள்ளுக்குள்ளே பாதுகாப்பு. இந்த விஷயத்துக்கு தைரியம், தெளிவு ரெண்டும் தான் பிரதானம். ரெண்டும் உன்கிட்ட இருக்குது. ஐ வில் அப்ரிஷியேட் யூ. தோள் தட்டினார். என்ன சார், ரொம்ப பாராட்டுறீங்க? வேண்டாம் சார், இதுதான் பயத்தை தருது என்றார் ஜான்சன். இல்லை ஜான்சன், இது என்னோட மனமார்ந்த பாராட்டு. பை அந்த சக்கரவர்த்தி பரமானந்தமாங்கிற உன்னோட உயிரை காப்பாற்றுறதா சொல்லிட்டாராம். ஸ்ரீநாத் ஃபோன் பண்ணினான். எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. போகாத உயிருக்கு இவர் பாதுகாவலரா? வேடிக்கையாக தான் சார் இருக்குது. எப்படியோ இந்த விஷயமே போதும் அவர் ஒரு போலி மனிதருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு. முதல்ல மிரட்டுறது, அப்புறம் காலில் விழுந்தா காப்பாத்துறேங்கிறது வேடிக்கையாக இருக்குது. வீரபாரதி சிரிக்க தொடங்கும் போது திடும் என்று ஜான்சனுக்கு நெஞ்சை அடித்தது. முகத்தில் சரங்கள் விழுந்தது.
என்ன ஜான்சன், என்னாச்சு? நெஞ்சு நெஞ்சு வலிக்குது சார். என்னப்பா சொல்கிற? சார் சார் ஜான்சன் சுருள ஆரம்பித்தான். வீரபாரதி ஆடி போகிறார். கைகள் பரபரக்கின்றன. கத்துகிறார். சிலர் எட்டி பார்க்க ஒருவன் டாக்டருக்கு ஃபோன் போட்டான். அதற்குள்ளாகவே கிணற்றில் விழுந்து எழுந்த மாதிரி வியர்த்து விட்டது ஜான்சனுக்கு. மை குட்னஸ், இது ஹார்ட் அட்டாக். வீரபாரதி கச்சிதமாக புரிந்து கொள்கிறார். அதுவரை உதட்டில் இருந்த எக்காலம், கேலி, தைரியம் எல்லாம் ஒரு வினாடி நின்று ஆட்டம் போட்டன. ஜான்சனை படுக்க வைத்து தண்ணீர் கொடுத்து நெஞ்சை தடவி விட்டு டாக்டர் வரும்போது கிட்டத்தட்ட மரவட்டையாக சுருண்டு விட்டிருந்தான் ஜான்சன். இட்ஸ் அ சிவியர் ஹார்ட் அட்டாக். இன்டென்சிவ் கேரில் அட்மிட் பண்ணணும். டாக்டர் தந்தி அடித்தார். அடுத்த சில நிமிடங்களில் அவனை சுமந்தபடி ஒரு ஆம்புலன்ஸ் வேன் ஆஸ்பத்திரிக்கு பறந்தது. மனைவிக்கும் செய்தி போனது. ஸ்ரீநாத் வந்து செய்தி எறிந்தபோது அவனுக்கு எதுவுமே பேச தோன்றவில்லை. ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து விட்டான். சக்கரவர்த்தி பரமானந்தா சொன்னதுதான். உள்ளுக்குள் ஒரு குரல் உரத்து சொல்லி முடிந்தது. இனியாச்சும் நம்புங்க எடிட்டர் சார். ஒரு வெட்ட வெளியில் நின்று சற்றே முதுகை வளைத்து வானத்தை பார்த்து கத்த வேண்டும் போல் தோன்றியது. சார், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை? ஒரு சகா கேட்கிறான். போகணும். ஆமாம். ஜான்சனுக்கு இதுக்கு முந்தி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா? இல்லை சார், இதுதான் முதல் தடவையா? என்ன, ஏதாவது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தாரா? அதெல்லாம் இல்லை சார், நல்லா தான் இருந்தார். எடிட்டர் கூட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார். காதில் விழும் விளக்கங்கள் ஸ்ரீநாத்துக்கு அது விதியின் வேலைதான் என்பதை ஊர்ஜிதம் செய்கின்றன. எழுந்து ஆஸ்பத்திரிக்கு புறப்பட ஆயத்தமாகிறான். ஹாஸ்பிட்டலில் ஜான்சனின் மனைவியும் மகளும் வந்திருந்தனர். வீரபாரதி ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார். சூழ்நிலையை சற்று சகஜப்படுத்த பெண்ணிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். ஓ, பேர் என்ன பாப்பா? பேசு, நான் உன் தாத்தா மாதிரி. சார் அவளால் பேச முடியாது. அவள் பிறவியிலேயே ஊமையா? ஜான்சன் மனைவி மென்று துப்பினாள். அப்படியா? ஜான்சன் என்கிட்ட சொன்னதே இல்லையே. ஆமாம், அவருக்கு மகள் எப்படியும் பேசிடுவாருங்கிற நம்பிக்கை. அதனால் ஊமைங்கிற வார்த்தையே பயன்படுத்த மாட்டார். இப்படி ஒரு பொண்ணை கொடுத்துட்டு இவர் இப்படி படுத்துட்டாரே சார். அந்த பெண் சரசரவென்று கண்களை அருவியாக்கினாள். வீரபாரதிக்கு வலித்தது நிறையவே. ஆமாம், இப்படி இதுக்கு முந்தி எப்பயாவது நெஞ்சுவலி வந்ததே இல்லை. யோகாசாசனம் எல்லாம் பண்ணுறவர் சார். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்படின்னா எப்படி? ஒருவேளை சக்கரவர்த்தி பரந்தாமன் சொன்னது உள்ளே ஒளிந்திருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி செய்து விட்டதோ? வராண்டாவில் நடக்கும்போது அவருக்குள் விதவிதமான எண்ணங்கள். இப்படி ஒரு அசைன்மெண்ட்டே தந்திருக்கக்கூடாது. நரி இடம் போனால் என்ன, வளம் போனால் என்ன என்று விட்டிருக்க வேண்டும். செய்தது பெரிய தவறு என்றும் தோன்றும் போது டாக்டர் எட்டி பார்த்தார். சினிமா டாக்டர் போல சரியான சமயத்தில் வந்தீங்க என்று சொல்லாமல் வந்து காலருகில் சன்னமாக இட் இஸ் அ சிவியர் அட்டாக் என்றார். பொழைச்சிடுவார்ல? ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். பொழைக்கணும் டாக்டர். பொழைச்சாதான் பல விஷயங்களுக்கு உயிர் வரும். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்ல? ஜான்சன் ஒரு எக்ஸலண்ட் கேரக்டர். பத்திரிகையாளருங்கிற ரத்தினம்னு சொல்லுவேன். பிழைச்சா நல்ல எழுத்தும் பார்வைகளும் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கும். அதை சொன்னேன். வீரபாரதி சொல்ல டாக்டர் தோள்மேல் கை போட்டபடி தன் அறை பக்கம் அவரை தள்ளி கொண்டு போக ஆரம்பித்தார். டாக்டர்களுக்கே உரித்தான அளவு சுவரில் மெடிக்கல் ரிப்புகள் கொண்டு வந்து ஒட்டியிருக்கும் ஸ்டிக்கர்கள், டேபிள் மேல் வகை தொகை இல்லாத காம்ப்ளிமெண்ட்டுகள், நடுவில் மேஜை கண்ணாடிக்கு கீழே சக்கரவர்த்தி பரந்தாமனின் ஆசிர்வதிப்பது போன்ற படம். அதை பார்க்கவும் பச்சென்றாகிவிட்டது வீரபாரதிக்கு. என்ன வீரபாரதி, எனிதிங் ராங்? நத்திங். ஆமாம், இதென்ன ஃபோட்டோ? சுவாமி சாபா. உங்களுக்கு தெரியாதா? கேள்விப்பட்டதில்லை நீங்கள்? பட்டிருக்கேன். இந்த நாட்டில் பாதி பேருக்கு மேலே இவர் பக்தர்கள் தானே. வெரி கிரேட் மேன். நிஜமாலுமே தெய்வ பிறவி. ஒரு டாக்டர் நீங்களே இப்படி சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் இப்படி தான் சொல்வீங்க. ஒரு முறை அனுபவப்பட்டுட்டா மாறிடும். அனுபவப்பட்டுட்டான்னா எப்படி? புரியலை. அது எனக்கு சொல்ல தெரியல வீரபாதி. ஆனால் ஒன்று, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அதோட பிரதிநிதி இவர். எனக்கு சந்தேகம் இல்லை. அதான் எப்படி? என் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு கேன்சர் பேஷண்ட் 99% அவர் பிழைக்க முடியாதுன்னு நாங்கள் நாள் குறிச்சிட்டோம். அவர் ஒரு சக்கரவர்த்தி பரமானந்தா பக்தர். அவர் நம்பிக்கை அந்த பக்தரை காப்பாற்றி அந்த 99% சான்ஸே இல்லாமல் செய்திருச்சுன்னா பார்த்துக்கையேன். இது தற்செயலாக கூட நடந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனால் எப்போவும் தற்செயலுங்கிறது ஒரு தடவை நடக்கிறது தான். பல தடவைகள் நடந்தா? எது பல தடவை நடந்திருக்கு?
சக்கரவர்த்தி பரமானந்தாவோட திருவிளையாடல். வீரபாரதிக்கு எரிச்சல் வந்தது. ஏன் டாக்டர், இந்த மாதிரி அற்புதமெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கணுமா? இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்காதா? அங்கெல்லாமும் ஜனங்கள் வாழ்க்கைகள் இருக்குல்ல, ஏன் நடக்காமல்? நடந்துக்கிட்டு தான் இருக்குது வீரபாரதி. சக்கரவர்த்தி பரமானந்தா இருக்கும்போதே அமெரிக்காவில் ஒரு பக்தர் முன்னால் தோன்றியிருக்காரு. புடலங்கா இவ்வளவு சக்தி உள்ளவரை வச்சுக்கிட்டு கார்கில் சண்டையில் எவ்வளவு மரணங்கள் தேவையா? இவர் நவாஸ் ஷெரீப் மனசில் புகுந்து நட்போடு இருக்கிற எண்ணத்தை வலுப்படுத்தி இருக்கலாமே. இதுக்கெல்லாம் சரியான பதில் இருக்குது வீரபாரதி. இந்த யுத்தம் மரணமெல்லாம் கசப்பான அனுபவங்கள் தான். ஆனால் இதனால் எவ்வளவோ நல்லதுகளும் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கலாம் இல்லையா? சப்பக்கட்டு, சரியான சப்பக்கட்டு. மை டியர் டாக்டர் சார், மனுஷ சக்திக்கு ஒரு எல்லை இருக்குது. பயாலஜிக்கலாக சில கணக்கு இருக்குது. அதை கூறுகட்டி பிரித்து பார்க்க முடியும். மற்ற எல்லாம் சுத்த ஹம்பக். அப்போது சக்கரவர்த்தி பரமானந்தாவோட சகாக்கள் உங்கள் வரையில் சித்து விளையாட்டா? இந்த சித்து விளையாட்டோ ஒரு குழப்பமான விஷயந்தானே. ஓகே, நாம் இதை பற்றி பேசியே மண்டையை உடைச்சிக்கணும். நீங்கள் எதுக்கும் உங்கள் செப்படிட்டர் விஷயத்தில் மோசமான முடிவும் வரலாம். மனசை திடப்படுத்திக்கங்க. டாக்டர் இறுதியாக இப்படி கீறி பார்க்க வேண்டும். வீரபாரதி முகத்தில் கவலை, குழப்பம். ஹீரோயின் கணக்காக டூயட் பாடிற்று. கை கட்டியபடியே வெளியே வந்தார். ஸ்ரீநாத் நுழைந்து கொண்டிருந்தான். சார். என்ன சார், நான் சொன்னப்போ நம்பலையே, நீங்கள் இப்போ பார்த்தீங்களா? வேண்டாம் ஸ்ரீநாத், தயவு செஞ்சு நீயும் அந்த சாமியார் தொடர்பாக எதுவும் பேச வேண்டாம். வார மேட்டர்லாம் டேபிளில் அப்படியே இருக்குது. கலெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே நான் பார்த்துக்கிறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த யூகோவும் கர்வமும் ஆகாது சார். வந்த சுவடு தெரியாதபடி கிளம்புகிறான். அவன் சொல்வதிலும் உண்மை இருக்கிறதோ? வீரபாரதி பார்த்தபடியே நிற்கிறார். பகுதி 7. ரிசப்ஷனில் இருக்கும் ஸ்க்ரூகரவுமான பெண்ணை பார்த்து வீரபாரதி இருக்காரா என்று கேட்டார். தள்ளாடியபடி வந்திருக்கிறார் அந்த மனிதர். முகம் கொள்ளாத தாடி, அழுக்கு வேட்டி சட்டை. யாரு? எடிட்டரா? ஓ, அவன் எடிட்டரா? இங்கே நீங்கள்? நான் உங்கள் எடிட்டருக்கு எடிட்டர், அதாவது அவனோட பள்ளிக்கூட வாத்தியார். பேர் பிரம்மானந்தம். சார், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, இன்றைக்கி வரமாட்டார். என்ன உடம்புக்கு? அவருக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் ஆஃபீஸ் சப் எடிட்டர் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக். அதான். அப்படியா? நான் அவசியம் அவனை பார்க்கணுமா? அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள். எந்த ஹாஸ்பிட்டல்? அந்த பெண் பெயரை சொன்னாள். அவரும் திரும்ப தொடங்கினார். நடையில் சரியான சாராய தள்ளாடல். ஆனால் இங்கே போதை இல்லை, முதுமை. அந்த ஆட்டோ ஹாஸ்பிட்டலில் தேங்கி அந்த பெரியவரை உதிர்த்துவிட்டு மீட்டருக்கு மேல் காசு பார்த்துவிட்டு தான் நகர்ந்தது. நான் ஏலப்பட்டவன்பா, என்ன ஏமாத்தாத என்று அவர் சொன்னது ஆட்டோ டிரைவர் காதிலேயே விழவில்லை. தடுமாறியபடி நடக்கிறார். மருந்து வாடை, ஸ்ட்ரக்சர் ஓட்டம், அழுகை பிளாக்கணம் எல்லாம் காதிலும் மூக்கிலும் எதிரொலிக்க கண்ணில் படுகிறார் வீரபாரதி. சார் ஓடி வருகிறார். எப்படி இருக்க? நல்லா இருக்க. எங்கே சார் இவ்வளவு தூரம்? ஒன்றுமில்லப்பா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். நான் இங்கே இருக்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? உன் பத்திரிக்கையில் சொன்னாங்களே. ஐயோ, அங்கே போயிருந்தீங்களாக்கும்? ஆமாம்ப்பா. வாங்க, இப்படி உட்காருங்க. என்ன விஷயம்? ஒன்றுமில்லப்பா, எனக்கு ஒரு பேரன் இருக்கான், திடீர்னு காணாமல் போயிட்டான். நானும் தேடாத இடம் இல்லை. உன் பத்திரிக்கையில் ஒரு விளம்பரம், அது சம்மந்தமாக கொடுக்கணும். அதுக்கென்ன, கொடுத்துட்றேன் சார். ஆமாம், என்ன வயசு பேரனுக்கு? 6 வயசு தான். தலைச்சங்குழந்தப்பா. யாராவது பழி கிளி கொடுக்க தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு ரொம்ப பயமாக இருக்குது. பழியா? என்ன சார் இது? அப்படியெல்லாம் இருக்காது. அப்படியெல்லாம் சொல்லாத. என் கிராமத்தில் அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதான் பயமாக இருக்குது. பல சம்பவங்களா? இது வெளி உலகுக்கு தெரியுமா? அரசல் புரசலாக தெரியும். ஆனால் அதை பற்றி பிரஸ்தாபிக்க யாருக்கும் தைரியம் கிடையாது. ஏன்னா பழி கொடுக்குற மனுஷர்கள் ரொம்ப அபாயகரமானவங்க. ஆமாம், அவங்க அபாயமான அரக்கருங்கள் தான். அவங்கள விடக்கூடாது. சரியான மூட நம்பிக்கை பிடிச்ச பிசாசு பசங்க. என்னப்பா பண்ண சொல்கிற? கெட்ட ஆவிகளை சமாளிக்க இப்படியெல்லாம் சிலர் பண்ணிடுறாங்க. ஆசிரியர் பிரம்மானந்தம் தன் பேச்சின் போக்கில் கெட்ட ஆவி என்று பேசியது வீரபாரதியை காலரை பிடித்து திருப்பியது. என்ன சொன்னீங்க? கெட்ட ஆவிகளா? ஆமாப்பா, நீ கேள்விப்பட்டதில்ல? இந்த ஆவி சமாச்சாரத்தை நம்புறீங்களா சார்? அடப்பாவி, இருக்கிறது எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா?
என்ன சார் இருக்குது, நீங்கள் வேற. என் கூட வா, காட்டுறேன். பார்த்தா அரண்டு போயிடுவேன். வேண்டாம் சார், ஏதாவது புகையை பார்த்துட்டு நீங்களும் பயந்து போய் மற்றவங்களையும் பயமுறுத்தாதீங்க. அதெல்லாம் போய் கப்ஸா, அதை விடுங்க. உங்கள் பேரனை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க. ஃபோட்டோ இருக்கா? எல்லாம் இந்த கவரில் இருக்குது. இதோ பார் வீரபாரதி, நான் இப்போ சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. சில விஷயங்களை எல்லாம் அனுபவிச்சாதான் மனுஷங்க நம்புவாங்க. இந்த ஆவி சமாச்சாரமும் அப்படி தான். என் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது கலிங்கமேடுன்னு ஒரு இடம். அங்கே ஒருத்தன் இருக்கான். ஆவிகளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் காட்டுற வித்தையை பார்த்தா அரண்டு போயிடுவேன். என்ன வித்தை இல்லை சார் அவன் காட்டுறான்? நீ யார், என்ன பண்ணுற, என்ன நினைக்கிற எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுடுவான். இதுக்கு ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சால் போதுமே. எதுக்கு ஆவி புகையெல்லாம்? டேய், நான் இதையெல்லாம் யோசிக்காதவனா? உனக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்தவனா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்காமல் இருப்பேனா என்ன? அப்போது அதெல்லாம் உண்மையா? உண்மைங்கிறதால தான் பல சாமியார்கள் வண்டி இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. கேரளாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பூதிரி இருக்கான். அவன் இந்த ஆவி பூத பிசாசுகளை பிடிச்சு வச்சிருப்பவன். வருஷத்துக்கு ஒரு தடவை இவனை சில சாமியார்கள் போய் பார்த்து பணம் கட்டுவாங்க. பதிலுக்கு அவனும் ஏதாவது ஒரு ஏவல் தேவதையையோ ஆவியையோ அவங்களுக்கு ஏவல் செய்ய பணிப்பான். இவங்களும் திரும்பி வந்து அதோட துணையோட அருள்வாக்கு சொல்லி இங்கே பிழைப்பை ஓட்டுவாங்க. பிரம்மானந்தம் சொல்வதில் அங்கும் இங்குமாக நிஜங்களும் பொய்யும் கலந்து தெரிந்தது. அப்படியே சில விஷயத்தை சக்கரவர்த்தி பரமானந்தவுக்கு பொருத்தி பார்த்தார். தன்னோடு பேசும்போது கூட உங்கள் பேத்தி வயசுக்கு வந்துடுவான் என்று சொன்னாரே, எதிரில் டீ கப்பில் டீ இருப்பதை கூட சொல்ல முடிந்ததே. ஒருவேளை ஆசிரியர் பிரம்மானந்தம் சொல்வது போல எல்லாம் ஆவிகள் செயலோ? அப்படின்னா ஆவி என்பது நிஜமோ? தன்னை மறந்து சிலையாகி யோசித்தபடி அமர்ந்து விட்டவரை பார்த்து பிரம்மானந்தத்துக்கு இடித்தது. என்ன வீரபாரதி, என்ன சிந்தனை? ஒன்றுமில்ல, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்காரு, அதான் யோசித்தேன். ஒருத்தரா? ஊருக்கு 100 பேர் இருக்காங்க. நேற்று கூட ஊர் மயானத்தில் ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு கடா வெட்டி தள்ளிக்கிட்டு இருந்தான். சட்டி சட்டியாக ரத்தம். கேட்டால் முனிக்கு சாந்தி பண்ணுறானா. இப்படிப்பட்டவங்க கையிலெல்லாம் என் பேரை சிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறேன். குலம் நடுங்குது வீரபாரதி. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு போடுறேன். டிவிக்கும் சொல்லிடுறேன். செய்ப்பா, உனக்கு புண்ணியமாக போகட்டும். நான் வரட்டா? பிரம்மானந்தம் கிளம்ப தயாரானார். வீரபாரதியும் ஒரு கும்பிடு போட்டு அனுப்பிவிட்டு திரும்பினார். செல்போன் கூப்பிட்டது. காதை கொடுக்கும்போது ஒரு நல்ல செய்தி. அப்பா, நம்ம ரம்யா பெரியவளாயிட்டா. அந்த செய்தி வீரபாரதியை ஒரு ஓரமாக சுருட்டி உட்கார்த்தி விட்டது. அந்த சனம் சக்கரவர்த்தி பரமானந்தாவை பற்றிய எண்ணத்தில் புது புது பரிமாணங்கள். ஆசிரியரை மட்டும் சந்திக்காமல் இருந்திருந்தார். அவர் மட்டும் அந்த ஆவி பேய் சமாச்சாரங்களை பற்றி பேசாமல் இருந்திருந்தார். இப்பொழுதும் நிச்சயம் சக்கரவர்த்தி பரமானந்தா ஒரு தெய்வமாகவே ஆகியிருப்பாரோ என்னவோ. நடுவில் டாக்டரிடமிருந்து அழைப்பு வந்தது. பல்ஸ் டவுன் ஆகி வர்றதை கூறியவர் நம்பிக்கை இருந்தால் கடவுளை பிரார்த்திக்க சொன்னபோது ஒரு மாதிரியாகிவிட்டார். ஜான்சன் மனைவி அழுதபடியே இருந்தாள். அந்த ஊமை பெண் அம்மா அழுவதற்கான காரணமே தெரியாமல் அவளை பார்த்தபடியே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். ஜான்சன், நீ செத்துடக்கூடாது, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. வீரபாரதி தீர்மான பின்னல் போட்டுக்கொண்டு எழுந்தார். அவனை நெருங்கினார். இதோ பாருமா, தைரியமா இரு. நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன், போயிட்டு வந்துடுறேன். வெளியே காத்திருக்கும் மாருதியை கிளப்பினார். அது நேராக சக்கரவர்த்தி பரந்தாமனின் ஆசிரம இருப்பிடம் நோக்கித்தான் போனது. நேருக்கு நேர் சக்கரவர்த்தி பரந்தாமனிடமே சில விஷயங்களை பேசி பார்த்து விடுவது நல்லது என்று தோன்றியதால் வந்த விளைவு. ஆசிரம வாசலில் அதிசயமாக யாரும் காணவில்லை. வழக்கமாக கூட்டம் கட்டி ஏறும் காரும் ஆட்டோவும் புகை கக்கி தள்ளும். இன்று என்னவாயிற்று? காரை விட்டு இறங்கி உள்ளே நுழையவும் எதிர்பட்டான் ஒருவன். சுவாமிஜி இல்லையா? இல்லையே, அவர் கேரளா போயிருக்காரு. கேரளாவுக்கா? அங்கே எங்க? அதெல்லாம் தெரியாது, அவன் போய்விட்டான். வீரபாரதி நெற்றியில் டிராகன் வால் விழுந்து புரள்வது போல் ஒரு நமைச்சல். ஆசிரியர் பிரம்மானந்தம் மனதின் மைதானத்தின் நடுவில் நின்று பேசுவது போலவும் ஒரு பிரம்மை. சக்கரவர்த்தி பரந்தாமன் கேரளாவுக்கு ஒருவேளை பிரம்மானந்தம் சொன்னது போல எவனாவது நம்பூதிரியை பார்க்கத்தான் போயிருப்பாரோ? அவன் தரும் பேய் பிசாசு சமாச்சாரங்களை வைத்து கொண்டுதான் இங்கே டிகால் வேலையெல்லாம் காட்டுகின்றாரோ? நின்றபடியே யோசிக்கிறார். என்ன சார், போகலையா? நாளைக்கு வந்துடுவார். சுவாமி கேரளா பக்கம்தான், ஆலப்புழை வர போயிருக்காரு. ஒருவன் கேட்டபடி தாண்டி போனான்.
ஆலப்புழை வரைக்குமா? எதுக்காக இருக்கும்? விடக்கூடாது, விடவே கூடாது. மனதிற்குள் கேரளத்து நிருபர் அச்சுதன் குட்டி ஞாபகத்துக்கு வந்தான். அச்சுதன் குட்டி, உனக்கு ஒரு அசைன்மெண்ட். பகுதி 8. மணி 6 விட்டிருந்தது. அச்சுதன் குட்டி தொலைபேசி மூலம் செய்தி எறிந்தபோது மிகச் சாதாரணமாக அதை எதிர்கொண்டான். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமாச்சே சரிங்க என்றான். என்ன சாதாரணமோ, நீ எப்படியாவது சக்கரவர்த்தி பரந்தாமனை ஃபாலோ பண்ணி அந்த ஆள் யாரை சந்திக்கிறான், என்ன பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லு. இங்கே ஜான்சன் நிலை ரொம்ப மோசம். ஜான்சனுக்கு வந்திருக்கிற ஹார்ட் அட்டாக் இயல்புக்கும் வயசுக்கும் மீறின ஒன்று. அஃப்கோர்ஸ் ஹார்ட் அட்டாக் யாருக்கு வேணுனாலும் எந்த வயசுலையும் வரலாம். இருந்தாலும் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு என்னால் கேஷுவலாக இருக்க முடியல. ஜான்சனை அந்த சக்கரவர்த்தி பரந்தாமன் தான் ஏதாவது செய்வனை செஞ்சு படுக்க வச்சுட்டாரோன்னெல்லாம் தோணுது. இருக்கலாம் சார். சில சாமியார்கள் தங்களோட இமேஜ் காப்பாற்றிக்க எந்த எல்லைக்கும் போவாங்க. நம்பி நம்ம காலில் விழற வர விடமாட்டாங்க. நானும் இந்த மந்திர தந்திரங்களை விட போகிறதில்ல. எது உண்மையோ அது எனக்கு தெரிஞ்சாகணும். ஜான்சனும் பிழைச்சாகணும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியவர் இருக்கார். வேத நாராயண நம்பூதிரின்னு பேர். 110 வயசு. இன்றைக்கும் மனுஷன் அதிகாலையில் புலாவில் பச்சை தண்ணியில் குளிக்கிறவர். நல்ல காரியங்களுக்கு மட்டுமே மந்திர தந்திரங்களை பயன்படுத்துகிறவர். நான் அவரை போய் பார்த்து ஜான்சனுக்கு உதவ முடியுமான்னு பார்க்குறேன். முதல்ல அதை செய் அச்சுந்தா, உனக்கு புண்ணியமாக போகும். அரசியல்வாதிகளோட மிரட்டல்களையும் ரவுடிகள் சமூக விரோதிகள் மிரட்டல்களையும் ஒரு பத்திரிகையாளன் சந்திச்சிருக்கான். ஆனால் ஒரு சாமியார் மூலமாக வந்திருக்கிற இந்த மாதிரியான மிரட்டல் எனக்கு கொஞ்சம் புதுசு தான். இதில் நான் ஜெயிச்சே தீரணும். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். யூ ஹேவ் வெரி ஃபியூ ஹவர்ஸ். ரொம்ப வேகமாக இருக்கணும் உன் செயல். பார்த்துக்கிறேன், விடுங்க. ஜனாதிபதியே நான் செக்யூரிட்டியை மீறி சந்தித்து பேட்டி எடுத்திருக்கேன். இது என்ன? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அச்சுதன் ஃபோனை வைத்தான், நிமிர்ந்தான். தன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். தென்னை சூழ்ந்த பச்சை கேரளத்தின் மலைப்பாங்கான வீதிகளின் சரிவில் ஆட்டோக்களின் ஊடுருவல்கள். ஒன்றை கைத்தட்டி அழைத்து ஏறி அமர்ந்தான். வேதபுரம் போய்க்கோ என்றான். வேதபுரம் வேத நாராயண நம்பூதிரி இருக்கும் இடத்தின் பெயர். ஆறும் கடலும் சங்கமிக்கும் அழகான இடத்தை ஒட்டி 1000 தென்னைக்கும் நடுவில் குளிர கிடந்தது. ஆட்டோ குளிர் நடுங்கக்காரனாய் குலுங்கியபடி உள்ளே நுழைகிறது. உள்ளே ஒரு ஓட்டு கூரை வீடு. ஆனால் மாடி போல் உயரம், சீட்டுக்கட்டு போல் அடுக்கு, பளிங்குக்கல் தாழ்வாரத்தோடு சிலுசிலுப்போடு கூடவே மின்சார விளக்கே இல்லாத அந்த கால கோவில் போல ஒரு வித இருட்டு. அச்சுதன் நுழைகிறான். ஆங்காங்கே மூங்கில் பிரம்பு நாற்காலிகள், ஒரு வித தாசாங்க வாசம் பரவிய காற்று. ஊடே ஆரானு என்கிற கேள்வி வந்த திக்கை பார்த்தபோது ஒரு மூளையாக தீட்டுப்பெண் போல ஒரு கிழட்டு உருவம் பனை ஓலைப்பாய் ஒன்றின் மேல் தெரிந்தது. காஞ்சி பெரியவர் திரும்ப வந்து விட்டாரோ என்று எண்ண தோன்றியது. நம்பூதிரி, நான் அச்சுதன். நீங்களை காணோம் இன்னும். என்ன விஷயம்? அவர் அருகே பவ்யமாக அமர்ந்து விளக்கி முடித்தான். சரியாக காது கேட்காதபடியால் வேத நாராயண நம்பூதிரியும் காதருகே கை வைத்து கொண்டு ஒளியை கூட்டி பிடித்து கேட்டுக்கொண்டார். பின் முகத்தில் சுருக்கம் பரவ மேடு பார்த்தார். இனி அவர்களது மலையாளம் நமது தமிழில். ஆமாம், இப்போ என்ன மணி? 6:35. ஒரு நிமிஷம் இரு, பிரசன்னம் பார்க்குறேன். நீ வந்த இந்த நிமிஷத்தில் குளிகன சஞ்சாரம் இருந்தா இது விஷமிக்க வேண்டிய சமாச்சாரமே. இல்லைனா கவலைப்படாண்டா. எழுந்து போய் ஒரு ஓலைப்பெட்டியை சுமக்க மாட்டாது சுமந்து வந்தார் அந்த கிழட்டு மனிதர். அதனுள்ளே சோழிகள், அதில் கூடவே ஒரு எந்திரம், வரையறுக்கப்பட்ட மரப்பலகை. எடுத்து விரித்து அதன் மேல் சோழிகளை கைகளை கூப்பி நமஸ்கரித்து விட்டறிந்தார். பல சோழிகள் குப்புறவும் சில நிமிர்ந்து விழுந்தது. கூட்டியதில் நிமிர்ந்தது 8ஆகவும் குப்புற விழுந்தது 8ஆகவும் இருந்து அவரை மிரட்டியது. கண்களில் அதிர்ச்சி பரவியது. கன்னத்து தசைனார் பரப்பு சுருங்கி தளதளத்து கோழிக்குண்டை போல ஆடியது. என்ன நம்பூதிரி, குளிகன் சஞ்சாரம் இருக்கு. சனியின் பாதரசம் வேறு, சாயா கிரகணங்களான ராகு கேது தோஷம் வேறு. அந்த ஜான்சன் மறிக்கப் போவது சத்தியம். அது விதிப்பாடே. யாதொரு ஏவலோ பில்லியோ திருஷ்ட பிசாசோட செயல்பாடோ இல்லை. வேத நாராயண நம்பூதிரி விளக்கம் அச்சுதனை மிரட்டியது. நம்பூதிரி, இது நடக்கான் பாடில்லை, நடக்கக்கூடாது. தாங்கள் ஏதாவது செய்ய இயலுமோ? முடியாது மோனே. எனக்கு மட்டுமல்ல, யார்கிட்டையும் அதற்கான சக்தி இல்லை. அந்த சக்கரவர்த்தி பரந்தாமன் சொன்னது வாஸ்தவமே. பின்ன காத்து ரட்சிப்பதாகவும் சொன்னாரே, அவர் எப்படி? தெரியல. உயிர் நாளை மதியம் 1 மணிக்கு பிரியணும். அது வரைக்கும் ஜீவசக்கரம் சுழற்சி இருக்குது. பின்ன அது சுழலணும்னா அது நாராயணன் அணுச்சக்கரத்தினால தான் சாத்தியம். நாராயண அனுகிரகம் உண்டோ?
பார்த்து சொல்லணும். உண்டுன்னு தான் சொல்லணும். இல்லைனா இது குறித்து நீ பிரஸ்தாவிக்க மாட்டாய். அந்த சந்நியாசியும் ஒப்புதல் தந்திருக்க மாட்டான். சரி, அந்த சந்நியாசி, அதாவது சக்கரவர்த்தி பரந்தாமன் சத்தியமான சந்நியாசியா இல்லை கள்ள சந்நியாசியோ? அவன் சத்தியமானவன். ஆனால் அவனது ஆதாரங்கள், கள்ளத்தனங்கள் ஒரு காலத்தில் என்னிடத்திலே வித்தையறிய வந்தவன் அவன். இப்போ நான் என்ன செய்யட்டும்? ஒன்றும் செய்யாது. நான் ஒரு ரட்சை தரேன். அதை அந்த ஜான்சன் கையில் கட்டு. தேவ கருணை கிடைக்கலாம். நல்லது. கை நீட்ட தேவநாராயண நம்பூதிரி ஓலப்பாயிலிருந்து ஒரு ரட்சையை எடுத்து நெற்றி மேல் வைத்து தியானித்து விட்டு தந்தார். வாங்கி கொண்டான். விழுந்து வணங்கிவிட்டு வெளியே வந்தான். ஒரு டாக்ஸி பிடித்தாவது சென்னை பயணப்பட்டு விட வேண்டும். எவ்வளவு சீக்கிரமாக செல்ல முடியுமோ அவ்வளவு நல்லது என்கிற வேகம் காலை கவ்வியதோடு பிடரியையும் பிடித்து முன்னே தள்ளியது. பகுதி 9. எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டது. ஸ்ரீநாத் கிளம்ப தயாரானான். அதற்கு முன்பாக ஜான்சனின் உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆசை வந்தது. எடிட்டர் வீரபாரதியின் செல் நம்பரை தொடர்பு கொண்டான். அவரும் காதில் பாய்ந்தார். சார், ஒர்க் ஓவர். சரி, நீ கிளம்பு. ஜான்சனுக்கு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க சார். சக்கரவர்த்தி பரந்தாமன் எனக்கு வாக்களிச்சிருக்காரு. ஜான்சன் பிழைச்சிடுவார். பார்ப்போம். வீரபாரதியின் குரலில் சிரத்தில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அவருக்கு கருணை அதிகம். சரி ஸ்ரீநாத், பரந்தாம பஜனையை இத்தோடு நிறுத்திக்கோ. அவரை கடவுள் சக்தின்னு சொல்கிறதையும் நிறுத்திக்கோ. அவர் எப்படி ஒவ்வொரு விஷயங்களும் முன்கூட்டியே சொல்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது தவசக்தி தான். விளக்கெண்ண எல்லாம் மாந்திரிக தந்திரம்யா. கேரளா போக வேண்டியது, யாராவது ஒரு மாந்திரிகனை பார்க்க வேண்டியது, அவங்கக்கிட்ட இருக்கிற துஷ்ட சக்தி ஒன்றை ஹயர் பண்ண வேண்டியது. இப்படித்தான் ஜான்சன் விஷயத்தில் அந்த மனுஷன் புலிவாலை பிடிச்சிட்டாரு. அதை போக போக தெரிஞ்சுக்குவார். அதற்கு மேல் ஸ்ரீநாத்துக்கும் அவரிடம் பேச தோன்றவில்லை. தொலைபேசியை துண்டித்துவிட்டு கிளம்பினான். நடக்க ஆரம்பித்தான். எதிலோ ஆரம்பித்த பேச்சு எங்கோ போய் எப்படியோ ஆகிவிட்ட வருத்தம் நடையில் இருந்தது. எதையும் நம்பாதவர் ஏதோ துஷ்ட சக்திகளின் வேலை என்றாவது இறங்கி வந்திருக்காரு. நடந்தபடி சட்டை பையில் கையை விட்டான். பர்ஸ் அகப்பட எடுத்து விரித்தான். அதில் சக்கரவர்த்தி பரந்தாமன் சிரித்தார். சுவாமி, நீங்கள் நிஜத்தில் யாரு? எனக்கே குழப்பமாக இருக்கு என்பது போல் பார்த்தான். என்ன நினைத்தானோ மனதில் உடனேயே முழு நம்பிக்கைக்கு தாவியது. சுவாமி, என்ன கைவிற்றாதீங்க. ஜான்சன் இறந்தா அதை விதின்னு நம்ப இப்பொழுது யாரும் தயாரா இல்லை. பிழைச்சாலும் உங்கள் அருளாளன்னு கருதவும் ஒருவரும் தயாரா இல்லை. விஷயம் ஒரு மாதிரி திருகி கொண்டு விட்டது. எது எப்படியோ உங்கள் தெய்வாம்சமும் பழுதுபடக்கூடாது. ஜான்சனும் பிழைத்தலனும் என்ன செய்ய போறீங்க? எப்படி செயல்பட போறீங்க? கேள்விகள் மனதில் பிதற்றலாய் பீரிட்டது. அழுகை வந்துவிடும் போல தோன்றியது. விடிந்து விட்டது. கிழக்கில் சூரியனும் ஆஜர். ஆஸ்பத்திரி வராண்டாவை விட்டு வீரபாரதி அப்படி இப்படி போகவில்லை. ஆஸ்பத்திரியே ஆச்சரியப்பட்டது. ஒரு துணை ஆசிரியருக்காக ஒரு ஆசிரியர் இவ்வளவு கூடவா துடிப்பார்? சிலருக்கு பெருமையாக இருந்தது. ஜான்சன் மனைவி கூட சர்ச்சுக்கு போய்விட்டு வருவதாக சொல்லிவிட்டு போயிருந்தாள். எட்டி பார்க்கிறார். வீர நடை போட்டு ஜான்சன் தீயில் பட்ட வாழை இலையாட்டம் கிடக்கிறான். படுக்கையில் மூக்கில் ஆக்சிஜன் குழாயின் ஊடுருவல். சாரி ஜான்சன், நீ இப்படி படுத்திருக்க நானும் ஒரு காரணம். கொந்தளிப்பான பிழைப்பு நம்ம பிழைப்பு. அதுக்கு இதயமோ ரத்தமோ சரியாக ஒத்துழைக்கணும். இல்லைனா இப்படித்தான். அவர் கசிந்துருகும்போது செல்போனின் சினுங்கள். காதில் பாய்கிறான் அச்சுதன். சார், நான் அச்சுதன். மெட்ராஸில் இருந்து தான் பேசுகிறேன். வந்துக்கிட்டே இருக்கேன். அச்சுதா, என்ன இது? நீயே கிளம்பி வந்துட்ட? காரணம் இருக்குது, நேரில் சொல்கிறேன். செல்போனை முடக்கிவிட்டு சற்று பரபரப்பானார். வீரபாரதி டீ சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் போல தோன்றியது. கேண்டீன் எங்கே என்று தேடி பிடித்து போனார். டீயை வாங்கி சூப்பும்போது எதிரில் சக்கரவர்த்தி பரந்தாமன் படம் தெரிந்தது. இங்கேயுமா? அதற்கு மாலை ஊதுபத்தி என்கிற அமர்க்களம் வேறு. டீயை சூப்பும்போது பார்வை படத்தை வெறித்தது. ஊரையே கெடுத்து குட்டிச்சுவராக்கி வச்சிருக்கியேயா. திரும்பினார். எதிரில் ஒரு ஆட்டோ. அதில் முருகன் துணை எனும் வாசம். எரிச்சலிட இரட்டை பெருக்கம். ஒரு இந்தியனும் துணை இல்லாமல் இயங்க முடியாதாக்கும் என்ற சிந்தனையோடு காசை விட்டெறிந்துவிட்டு வெளியில் வந்தார். பேப்பர் பார்க்கும் ஆசை வந்தது. பத்திரிகையாளனின் கட்டாய கடமையாயிற்றே. பெட்டிக்கடையை தேடியது பார்வை. அகப்பட்டது. அதுவும் முகப்பின் போஸ்டர்களின் வவ்வால்தனம் பார்த்தபடியே 4 தினசரிகளை வாங்கி கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு நடந்தார். தூக்கம், விழிப்பு, மனச்சலனம் எல்லாவற்றின் காரணமாக கண்கள் மேல் கரிப்பு. எதற்கும் ஜான்சனை ஒரு பார்வை பார்க்கும் ஆசை வந்தது. போய் எட்டி பார்த்தார். மானிட்டரில் மலைச்சொட்டு வளைவுகளாட்டம் ஒளிக்கோட்டின் போக்கு. ஜான்சன் அசையாமல் கிடந்தான். பரிதாபம் நிறைய தந்தான். வெளியே வந்தார்.
அச்சுதனின் ஆட்டோவும் அவளது பிரவேசமும் அப்பொழுது நிகழ்ந்தது. சாரே, வா வா. எந்தா, எப்படி இருக்கு ஜான்சனுக்கு? இருக்கு, முன்னேற்றமும் இல்லை பின்னேற்றமும் இல்லை. சார், நான் வேதநாராயண நம்பூதிரியை சோதித்தேன். பிரசன்ன ஜோதிடம் பார்த்து இது விதிதான்னு பறஞ்சாரு. அவர் சொன்னால் சரியாக இருக்கும். அப்போது அந்த சக்கரவர்த்தி பரமானந்தா உளர்னது உண்மைதானா? ஆமாம், சக்கரவர்த்தி பரமானந்தா கூட நல்ல மனுஷன்னு பறஞ்சாரு. நல்ல மனுஷன் எதுக்கு கேரளா போகணும்? நான் சோதிச்சு அங்கே அவருக்கு ஒரு பிரசவங்கிற சாக்கில் நீ சொன்ன மாதிரி, என் வாத்தியார் சொன்ன மாதிரி தந்திர வேலை ஏதாவது பார்க்க இருக்கும். என்ன இது, நீங்கள் இது எதையுமே நம்பாதவர் இப்போ போய் இப்படி பேசுகிறீங்களே. வாங்க, முதல்ல நான் ஜான்சனை பார்க்கணும். எதுக்கு? வேதநாராயண நம்பூதிரி ஒரு ரட்சையை தந்திருக்காரு, அதை கட்டணும். இதை கட்டுனா வரமாட்டானாக்கும். எதுலேயும் ரிசல்ட் பார்க்கணும். நதி மூலம் ரிஷி மூலம் நோக்கண்டா வருசாரே. அவர் கைகளை பிடித்து கொண்டு இழுத்துச் சென்றான். படுக்கையில் நெருங்கி ரட்சையை கட்டினான். அதற்கு முன்பே ஒரு அதிசயம் போல ஜான்சனிடம் முன்னேற்றம் ஏற்பட்டு கை கால்களில் நல்ல அசைவு தெரிந்தது. யோ, என்னையா, ஒரு ரட்சைக்கும் சக்தி இருக்கு போல. பின்ன அச்சுதனிடம் பெருமிதம். வெளியே வருகின்றனர். நின்று நடந்ததில் காலில் வலி வேறு. பேசாமல் போய் காரில் உட்காரலாமா என்று தோன்றவே காரை நோக்கி சென்றார். காரில் ஏறி உட்கார்ந்தார் வீரபாரதி. ரொம்ப நன்றி அச்சுதா, ரட்சைக்காக இல்லை இது, உன் முயற்சி மனிதாபிமானம், இதுக்காக. அச்சுதன் சிரித்தான். பேடிக்கண்டா, ஜான்சன் மூச்சு பிழைக்க வெளி இருக்குன்னு நம்பூதிரி பறஞ்சது. எப்படின்னு தான் தெரியல. ஹார்ட் அட்டாக் வந்தவங்க திரும்ப பிழைக்கிறது இல்லையா? அப்படி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதான் கெடு. அப்புறம் இருக்கு அந்த சக்கரவர்த்தி பரந்தாமனுக்கு. அந்த ஆளோட ஆதி அந்தத்தை விட போகிறதில்ல. கேரளா போய் யாரெல்லாம் இதுக்கு உடந்தேன்னு என்ன வித்தைங்கிறதுல இருந்து எல்லாம் பார்க்க போகிறேன். வீரபாரதி மனது சமாதானமே ஆகாமல் பேசிக்கொண்டிருந்தது. நடுவே அந்த ஊம குழந்தையின் பிம்பம் தோன்றி தோன்றி மனதை மிரட்டியது. கெடிகாரத்தை பார்த்தார். மணி 7:15. நியூட்ஸ் கேட்கும் ஆசை தோன்றவே உள்ளேயே ரேடியோவை திருகினார். காதில் ஒரு சீர்பெற்ற குரல். கார்கில் சென்றே வாஜ்பாய் பேச்சு. அரசியல் கூட்டணி. சுசாமிக்கு ஜே கொடுத்த அல்வா என்று சரமாரியாக போய்விட்டு இறுதியாக ஒரு செய்தியை சொன்ன போது சுரீர் என்று இருந்தது வீரபாரதிக்கு. பிரபல ஆன்மீக பிரமுகருக்கும் தெய்வீக மனிதன் என்று போற்றப்படுபவருமான சுவாமி சக்கரவர்த்தி பரந்தாமன் இன்று காலை கேரளத்து நதி ஒன்றில் அடித்துச் செல்லப்பட்டார். நதியில் நீராட அவர் வந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக தெரிகிறது. அவரது உடலை பக்தர்களும் போலீசாரும் தேடி வருகின்றனர். இவர்தான் இன்னும் 100 ஆண்டுக்கு இந்த உலகில் வாழ்ந்து சிறப்பு செய்வேன் என்று கூறியிருந்தார். இவரது மறைவு ஆன்மீக உலகத்திற்கு ஒரு பெரும் பேரிழப்பாகும் என்று சுவாமி அருளானந்தர் கூறியுள்ளார். ஆயினும் அவர் நிச்சயம் வருவார். அவர் மரணிக்க மாட்டார். அவருக்கு மரணமில்லை என்று அவரது பக்தர்கள் பலர் கூறினர். வீரபாரதிக்கு முதுகுத்தண்டில் கந்தக குச்சியை தேய்த்த மாதிரி இருந்தது. யோ அச்சுதன், பாத்தியாயா நம்ம ஜான்சனுக்கு மரண நேரம் சொன்ன மனுஷனோட நிலைய? ஊருக்கெல்லாம் பலன் சொல்லுமாம் பள்ளி, ஆனால் அதுதான் விழுமா கழனிப்பானையில் துள்ளி. அப்படி இருக்கு. அச்சுதனுக்கு அதை கேட்டு வாயை பிளந்தான். சாரே, எல்லாமே வள்ளிய புதிராக இருக்கு என்று மலையாளமும் தமிழுமாக கலந்தடிக்கிறான். வீரபாரதிக்குள் ஒரு புதிய தெம்பு பெருக்கெடுத்திருந்தது. தன்னையே அறியாதவர் சொன்னதற்காக போய் நாம் மிகவும் கவலைப்பட்டு விட்டோமே என்று. ஜான்சனும் நிச்சயம் பிழைத்து விடுவான் என்று தோன்றியது. அந்த சந்தோஷத்தோடு காரை கிளப்புகிறார். எங்க சார்? வீட்டுக்கு தான். வா, போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். ஜான்சனுக்கு ஒன்றும் ஆகாது. பகுதி 10. மணி 1. ஜான்சன் அருகில் வீரபாரதி, அச்சுதன், அவர் மனைவி எல்லோரும். நடுநடுவே உயிர்ப்பிப்பது போல எழப்பார்த்த ஜான்சன், கடந்த அரை மணியாக சக்கரவர்த்தி பரமானந்தா சொன்னபடி ஆகிவிடுவான் போல் தெரிகிறது. ஒரு பக்கம் சொன்னவர் போய்விட்டார், சொல்லப்பட்டவனும் போய்விடுவானோ? ஓடி வருகிறான் ஸ்ரீநாத்தும். அவன் வரமும் மானிட்டரில் ஒளிப்புள்ளி அருந்து போகவும் சரியாக இருந்தது. டாக்டர் நிமிர்ந்தார். எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி என்றார். வீரபாரதி முகத்தில் ஈயாடவில்லை. ஜான்சன் மனைவி அழுது புலம்புவது காதில் கேட்கிறது. கர்ண கொடூரமாக இருக்கிறது. சமாதானம் செய்யவே முடியவில்லை. வீரபாரதி ஸ்ரீநாத்தை பார்க்கிறார். போயா நீயும் உன் பக்தியும். அந்த ஆளும் இல்லை, இவன் பிழைக்கவும் இல்லை. எல்லாம் போயிடுச்சு. என் ஜான்சன் போயிட்டான். ஒரு அருமையான மனுஷன் போயிட்டாயா? வீரபாரதி கதறினார். கத்தரித்தது நர்ஸின் குரல். சார், என்ன? ஹீ இஸ் அலைவ். எப்படி? வந்து பாருங்க. எல்லாரும் ஓடினார்கள். மானிட்டரில் திரும்பவும் ஒளிப்பிள்ளிகளின் ஓட்டம். மார்பில் இதயத்திடம் மெத்து மெத்தென்ற சத்தம். வீரபாரதிக்கு சிலிர்ப்பாக இருந்தது. சார், நான் சொல்லலை, சக்கரவர்த்தி பரமானந்தா கைவிடலை. சார்,
சக்கரவர்த்தி பரமானந்தா கை விடலை. மெய் சிலிர்த்தான். அதே சமயம் ஜான்சனும் கண் திறந்தான். எல்லாரையும் பார்த்தான். பின் மெல்லிய குரலில் சொன்னான், நான் ஆத்தோட போகலை, வந்துட்டேன். எனக்கு இன்னும் 100 ஆண்டு பணி இருக்குது. ஸ்ரீநாத், உனக்கு தந்த வாக்கை காப்பாத்துறேனாப்பா. மகிழ்ச்சி தானே? ஸ்ரீநாத்துக்கு மயக்கமே வந்துவிட்டது. ஜான்சனின் அந்த புத்தெளிச்சி, மாறுபட்ட பேச்சு, பார்க்கும் பார்வை எல்லாமே எல்லாரையும் புரட்டி போட்டு விட்டது. டாக்டர்களும் நர்ஸுகளும் ஒருவரை ஒருவர் வியக்கின்றனர். வீரபாரதி கை கட்டி தாடையை தேய்த்து கொண்டு அவனை பார்க்கிறார். ஸ்ரீநாத் மட்டும் சிலிர்ப்பின் உச்சத்தில் இருந்தான். சார், நான் சொல்லலை. ஜான்சனுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது மறுஜென்மம் சார். அதே சமயம் மகத்தான ஜென்மம். கேரளாவில் ஆத்தோட போயிட்ட சுவாமி சக்கரவர்த்தி பரந்தாமன் இப்போ ஜான்சன் உடம்புக்குள்ளே புகுந்து உயிர் தெழுந்துட்டாரு. எதையும் நம்ப மறுத்த ஜான்சன் தானே இப்போ அந்த நம்பிக்கை அனுபவங்களோட வடிவமாயிட்டான். சுவாமி, நான் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நீங்கள் வீண் போக்கலை. அதையும் காப்பாற்றி உங்கள் பழைய வடிவத்துக்கு ஒரு இளமையை திரும்ப கொண்டு வந்துட்டீங்க. சந்தோஷம் சுவாமி, ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீநாத் ஜான்சனை நெருங்கி கைகளை கட்டி கொண்டு பேசி முடித்தான். டாக்டரும் வீரபாரதியும் பார்த்து கொண்டே நிற்க ஜான்சன் சக்கரவர்த்தி பரமானந்தா எப்படி கைகளை உயர்த்து ஆசிர்வதிப்பாரோ அதை போல ஸ்ரீநாத்தை பார்த்து ஆசிர்வதிக்கிறான். அப்பொழுது எல்லோரையும் ஒதுக்கி தள்ளிக்கொண்டு முன்வந்தான் ஜான்சனின் மனைவி ஷீலா. கூடவே அவனது குழந்தை. இருவரும் விம்மலோடு அவன் எதிரில் வந்து நின்றனர். ஜான்சன் இருவரையும் பார்த்தான். கைகளை உயர்த்தி ஆசிர்வதித்தான். என்னங்க, நல்லாயிட்டீங்களா? அது போதுங்க என்றாள் அவள் விசும்பலோடு. நான் எப்பவுமே நன்னா இருப்பவன் தானே, எனக்கு என்ன ஆகிட முடியும்? என்னை யார் என்ன செஞ்சிட முடியும்? அவன் கேள்வியும் அந்த தூய தமிழும் அவளுக்கு வியப்பை தந்தது. மலங்க பார்த்தாள். வெளியே சென்று நிற்கத் தொடங்கினார் வீரபாரதி. கூடவே டாக்டரும். என்ன வீரபாரதி, என்ன சொல்கிறதுனே தெரியலையே. ஆமோதிப்பு வீரபாரதியின் முகத்தில். எனக்கும் இது புது அனுபவம்தான். என் ஆஸ்பத்திரியில் செத்துட்ட ஒருத்தருக்கு உயிர் வந்திருக்கிறது இது 2வது தடவை. ஏற்கனவே ஒரு முறை சக்கரவர்த்தி பரமானந்தாவோட பக்தர் ஒருவர் இறந்து அவர் அருளால் பொழைச்சிருக்காரு. இப்போ 2வது. அது சரி, வந்திருக்கிறது சக்கரவர்த்தி பரமானந்தாவாச்சே. நீங்களும் அவரோட பக்தர், விழுந்து கும்பிடலை? நினச்சேன் இப்படி கேட்பீங்கன்னு நினச்சேன். எனக்கு என்னவோ இது சக்கரவர்த்தி பரமானந்தாவா இருக்கும்னு தோணலை. என்ன டாக்டர் இது? பேச்சு பாவனையெல்லாம் அப்படியே இருக்கே. இருக்கலாம், சில சமயம் பேஷண்ட்டில் வியாதியின் போது உள்ளது உண்டு. சிலர் என்ன யமதூதர்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனாங்கன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆகையால் இது புத்து பேதலிப்பாக கூட இருக்கலாம்னு ஒரு பக்கம் நினைக்கிறேன். பேதலிப்பா? ஆமாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஜான்சன் சக்கரவர்த்தி பரமானந்தா நினைப்பாக இருக்கும்போது வந்தது தானே ஹார்ட் அட்டாக். அவர் சொன்ன விதி முடிய போகிறதுங்கிற விஷயத்தில் வந்த விபரீதம் கூடன்னு சொல்லுவேன். பகல் பொழுதில் நம்ம பார்வையில் பட்டு மனசை பாதித்த விஷயங்கள் கனவில் வேறு வடிவத்தில் வெளிப்படும். அந்த மாதிரி எண்ணங்களோட அழுத்தம் இப்படியே வெளிப்படக்கூடாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது டாக்டர் உங்கள் பேச்சு. இந்த விஞ்ஞான பார்வையை ஜான்சனை நான் அட்மிட் பண்ணும்போது இல்லை, எப்பவும் இருக்கும். அது இடத்துக்கும் விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி வேலை செய்யும். இப்போது இவ்வளவு பேசுகிறதால நான் சக்கரவர்த்தி பரமானந்தாவோட பக்தன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன் வரையில் அவர் மரணம் இல்லாதவர். அது ஆற்று வெள்ளமெல்லாம் அவரை கொண்டு போய் உயிரை வாங்க முடியாது. அப்படின்னா சக்கரவர்த்தி பரமானந்தா உயிரோடு எங்கேயோ இருக்காரு. இங்கே ஜான்சன் அவர் பாதிப்பில் தன்னையே சக்கரவர்த்தி பரமானந்தான்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான். டாக்டரின் விளக்கப்படியும் இருக்குமோ? கூடவே பொறித்தட்டினார் போல் ஒரு கேள்வி இருக்க முடியாது என்றது. ஏனென்றால் ஹார்ட் அட்டாக்கில் விழுந்த ஜான்சனுக்கு சக்கரவர்த்தி பரமானந்தா கேரளத்து ஆற்று வெள்ளத்தில் போனதே தெரியாதே. அப்படி இருக்க எப்படி இங்கே உயிர் மூச்சு ஒழுக்கப்பட்ட நிலையில் அத்தனை சரியாக எழுந்து நான் மரணம் இல்லாதவன், ஆற்று வெள்ளத்தில் போனாலும் திரும்ப வந்துவிட்டேன் என்பது போல பேசினான். அதை கேள்வியாக்கும் போது டாக்டரும் ஆமோதிப்போடு தலையை ஆட்டி கேட்டுக்கொண்டார். குழம்பி போனார். சடார் என்று தன் அறைக்குள் அழைத்து போய் டேபிள் கண்ணாடிக்குள் அடைப்பட்டு கிடக்கும் படத்தை பார்த்து கை கூப்பி, சுவாமி, இது என்ன குழப்பம்? எனக்கு ஒன்றும் புரியலை. நீர்தான் புரிய வைக்கணும் என்று பலமான முணுமுணுப்போடு கேட்டுக்கொண்டார். வீரபாரதிக்கு எல்லாமே புதிராக இருக்கும்போது ஜான்சனின் அறையிலிருந்து அச்சுதன் ஓடி வந்தான். சார், என்னாச்சு? ஜான்சன் மயக்கமாயிட்டான். எகெயின் ப்ராப்ளம். அடுத்த நொடியே டாக்டரும் வீரபாரதியும் அங்கே ஓடினார்கள். ஜான்சன் படுக்கையில் தூங்குவது போல கிடந்தான். இடப்பக்கமாக ஸ்ரீநாத்தும் வலப்பக்கத்தில் அவன் மனைவியும் குழந்தையும் நின்று கொண்டு விதிர்விதிப்போடு பார்த்தனர். டாக்டர் பல்ஸ் பார்த்துவிட்டு மார்பின் மேல் காதை வைத்து பார்த்தார். இதயம் இயங்குவதை சப்தம் காட்டி கொடுத்தது. நிமிர்ந்தார். வீரபாரதி பதற்றத்தோடு கேட்டார், என்ன டாக்டர் திரும்பவும்?
நத்திங் நத்திங் என்றபடி எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு ஆக்சிஜனை எதுக்கும் இருக்கட்டும் என்று அப்ளை செய்ய தொடங்கினார். சக டாக்டர்கள் வந்து குழும்பி நடத்த சகலத்தையும் பேசி ஆச்சரியமாக்குவதற்குள் உள்ளாக தொடங்கினார்கள். மருத்துவ உலகம் நிறைய வித்தைகளை பார்த்துருக்கு. இறந்துட்டதா கருதி சுடுகாடு வர தூக்கிட்டு போன ஒருவர் சிதையில் தீ பட்டதும் சூடு தாங்காமல் தூங்கி எழுந்தவர் போல எழுந்து ஓடி வந்த நிஜங்களும் நிறைய இருக்குது. மார்ச் வரியில் பிணங்களோட பிணங்களாக கிடந்தவங்களும் அவங்கள கூறு போட தொடங்கும் போது கண் விழிச்சு என்ன எப்படி இங்கே கொண்டு வர போச்சுன்னு கேட்ட கதைகளுமே இருக்குது. ஜான்சன் விஷயம் இது ரொம்ப எந்த ரகமாகவும் இல்லாமல் புதுவிதமாக இருக்குது. புதிர் மூட்டையாக கணக்குது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக போட்டு குழப்பி எடுக்குது. திரும்பவும் வார்டுக்கு வெளியே கண்ணீர் சிந்தி கொண்டு நிற்கிறாள் ஷீலா. அருகில் ஆறுதலாக வீரபாரதி. சார், அவர் இப்படியெல்லாம் பேசி நான் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. எங்களை அவர் மூணாம் மனுஷர் மாதிரி தான் பார்த்தாரு. அவருக்கு உண்மையில் என்ன சார்? அவர் பொழைச்சிடுவார் தானே? வீரபாரதியை ஷீலா அரற்றி எடுக்க ஆரம்பித்தாள். அச்சுதனுக்கே அதை பார்க்க என்னவோ போல் இருந்தது. நடுவில் ஓசைப்படாமல் வீரபாரதியின் தோளை பற்றி தனியே அழைத்தார். என்ன அச்சுதன்? சார், நீங்கள் டாக்டரோட வெளியே போயிருக்கும்போது ஜான்சன் சக்கரவர்த்தி பரமானந்தா என்னை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார். அவர் உடம்பு தலைச்சேரி குடவள்ளி புல ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் கடலில் கலக்கிற இடத்துல ஒரு புதருக்குள்ளே இருக்கான். அது யாருக்கும் தெரியாமல் என்ன பத்திரப்படுத்த சொன்னார். என்னையா சொல்கிற? இதை சொன்னது யார்? ஜான்சன். அதாவது ஜான்சன் உடம்பு மூலமாக நம்ம கூட பேசுகிற சக்கரவர்த்தி பரந்தாமன். அச்சுதா, என்ன நீ மேலும் குழப்புற? டாக்டரே இது ஜான்சனோட உளறலாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம், இது ஒரு வித ஸ்பிளிட் பேஸ்னு சொல்கிறாரு. இல்லை சார், படித்த கூட்டம் அப்படித்தான். புது புது பேர் வச்சு எதையாவது சொல்லுவாங்க. நான் போய் பார்க்குறேனே. சரி, எதுக்குன்னு சொல்லலையா? சொல்லலை, போய் பார்க்குறேன். அப்சன்ஸ் எப்பவும் விடக்கூடாது, அட்டன் பண்ணி பார்த்துடணும். என்னவோ போ. நான் ஜான்சனை இந்த சக்கரவர்த்தி பரமான்பா விஷயத்தை நோண்ட அனுப்பிச்சது தப்போன்னு தோணுது. ஒரு பக்கம் இன்டர்நெட் வாழ்க்கை, மறுபக்கம் இப்படி மாயா பஜார். என்ன இளவியா இது? வீரபாரதி கொந்தளிக்கும் போது எமர்ஜென்சி வார்டிலிருந்து டாக்டர்கள் சலசலப்போடு வெளியே வந்தனர். வீரபாரதி, வீரபாரதி என்று சீஃப் டாக்டர் அழைப்பது கேட்டது. ஓடினார் வீரபாரதி. ஜான்சன் விழித்தபடி இருந்தான். அவரை பார்த்து சார் என்றான். ஜான்சன், சார், சாரி சார், உங்களை எல்லாம் ரொம்ப சிரமப்படுத்திட்டம் போல இருக்கு என்றான். அதற்குள் உள் நுழைந்த மனைவி குழந்தைகளை பார்த்து ஷீலா, மரியா என்று உருகினான். இருவரும் நெருங்கிட அப்படியே படுத்த நிலையில் அணைத்து கொண்டான். மகள் மரியா அவன் அருகே அமர்த்தப்பட்டாள். அவன் கரங்கள் அவள் தலைமேல் விரடி விட்டன. என்ன ஜான்சன், ரொம்ப பயமுறுத்திட்டியேப்பா. முந்தி கண் விழிச்சப்போ நான் தான் சக்கரவர்த்தி பரமானந்தான்னு சொன்னேன். இப்போ இயல்பா பேசுகிற. அப்படியா? எனக்கு எதுவுமே தெரியலையே சார். அப்படியா பேசுனேன்? நல்லா இருக்குப்போ. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு கணம் ஆடி போயிட்டேன். எனிவே இப்போவாவது நல்ல விதமாக பேசுகிறியே. தேங்க் காட். சார், மணி என்ன இப்போது? மணி 2:10. 1 மணிக்கெல்லாம் செத்துடுவேன்னு சொன்ன அந்த சக்கரவர்த்தி பரமானந்தாவுக்கு உடனே ஒரு ஃபோன் போடுங்க சார். நான் பேசுகிறேன். வேண்டாம், உணர்ச்சி வசப்படாமல் இரு. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. அதை பிறகு பார்த்துக்கலாம். என்ன சார் ஸ்ட்ரெயின்? நான் நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் ஃபீல் பண்ணுறேன். புடலங்கா, நேற்று மதிய சாயங்காலத்திலேருந்து இப்போ வர நீ எங்களை படுத்தின பாடு எங்களுக்கு தான் தெரியும். டேக் ரெஸ்ட் ஃபர்ஸ்ட். சக்கரவர்த்தி பரமானந்தா பற்றி நீ இனி நினச்சி கூட பார்க்கக்கூடாது. வீரபாரதி உணர்ச்சி ததும்ப பேசிவிட்டு வெளியே வந்தார். சீஃப் டாக்டரும் அச்சுதனும் கூட சேர்ந்து வெளியே வந்தனர். வெளியே டாக்டர்கள் கூட்டம் ஜான்சன் விஷயம் பற்றி ஒரு பெரிய சர்ச்சையில் இருந்தது. நான் சொன்னது சரியாக போச்சா வீரபாரதி? ஜான்சன் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் முன்ன கண் விழிச்சப்போ அப்படி பேசியிருக்கான். என்ன சார் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு? சக்கரவர்த்தி பரமானந்தா ஆத்தோட போன விஷயம் ஹவி வாஸ் நோ. இட் இஸ் நாட் ஸ்ட்ரெஸ் ஆர் எனி அதர் டைப் ஆஃப் டிசீஸ். இட் இஸ் அ பியூர்லி சக்கரவர்த்தி பரமானந்தா திருவிடையாடல். தன் சக்தியை ப்ரூவ் பண்ண அவர் நடத்துகிற திருவிடையாடலே தான். இஃப் யூ ஹேவ் எனி டவுட், அவர் சொன்ன அந்த பிளேஸுக்கு போனால் நம்ம நிச்சயம் அவர் பாடிய பார்க்கலாம். அச்சுதனோட ஸ்ரீநாத்தும் சேர்ந்து பேசி வக்காலத்து வாங்க அரை மனதாக வீரபாரதி தலையை அசைத்து போய் பார்த்துட்டு வாங்க என்றார். பின் என்ன நினைத்தாரோ நானும் வருவதாக கூறி அவர்களுடன் கிளம்ப தயாரானார். பகுதி 11. அந்த கார் கேரள மலைதளத்தில் பயணித்து கொண்டிருந்தது. செம்மண் சுருளை பூமி. பார்க்கும் தேக்கும் பார்க்கும் இடங்களெல்லாம் தெரிந்து பச்சை கொடி காட்டியது. உள்ளே தீவிர சிந்தனையில் இருந்தார் வீரபாரதி. என்ன சார், எவ்வளவுதான் நிதர்சனமாக விஷயங்கள் நடந்தாலும் அறிவு மறுபக்கத்தில் அது உண்மையாக இருக்க வழி இல்லைன்னு சொல்லுதில்ல. அச்சுதன் பேச்சை தொடங்கினான். ஆமாம் அச்சுதன், அதுதான் உண்மை.
அந்த உணர்ச்சி உண்மையாக இருக்கலாம். எல்லாம் படித்ததோட பாதிப்பு, விஞ்ஞான பழக்கத்தால் வந்த பாதிப்பு. அதில் தப்பென்ன? நிறைய இருக்குது சார். இந்த விஞ்ஞானம் மட்டும் எப்போவும் நிதர்சனம்னு அலையும். இந்த ராமர் பிள்ளை பெட்ரோலை எடுத்துக்கோங்க. அது பெட்ரோல் இல்லை, சம்திங் ஏதோன்னு சொல்லி ஒதுக்கிடலை. போகட்டும், அது பெட்ரோல் இல்லாமலே, பட் அது எரிஞ்சதில்ல, அது ஒரு எரிபொருள். இந்த தேசத்துக்கு அது தேவைன்னு ஒத்துக்கலாம்ல. நீ என்ன சொல்கிற? நம்ம மெயினான விஷயங்கள் முன்ன விஞ்ஞான விஷயங்கள் சுண்டக்கா. டேய், போய்கிட்டு இருக்கிறது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பான காரில், போட்டிருக்கிறது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பான காஸ்ட்லி ஷர்ட்டை. நீ வேலை பார்க்குறது அதோட தொடர்புள்ள ஒரு மீடியாவில். நடுவில் இது சுண்டைக்காயா? ஆமாம், இவ்வளவு இருந்தென்ன பிரயோஜனம்? ஒரு நெல்மணியை சயின்ஸில் கிரியேட் செய்யுமோ? வேண்டா அச்சுதன், இந்த மாதிரி அபத்தமான கேள்வியை நீயும் கேட்காத. போதும், ஓ மெயினான ஜால்ரா. பேசாமல் வா, அந்த உடம்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்ச பின்ன என்ன செய்வீங்க சாரு? சக்கரவர்த்தி பரமானந்தா வாக்கு சத்திய வாக்குதுன்னு ஒப்புதல் தருமோ நீங்கள்? கிடைக்கட்டும், பின்னாடி பார்க்கலாம். கிடைக்கும் சார், நிச்சயம் வீண் போகாது. உங்களுக்கு இன்னும் ஏன் சார் இத்தனை சந்தேகம்? சக்கரவர்த்தி பரமானந்தா சொன்னது எது இந்த நிமிஷம் நடக்கலை? இது ஸ்ரீநாத். நினச்சேன் நீ இன்னும் வாயை திறக்கலைன்னு நினச்சேன். ஆரம்பிச்சிட்டியா? பின்ன என்ன சார், எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு சார். ஜான்சன் விஷயத்தில் அது விழுந்தாச்சு. சக்கரவர்த்தி பரமானந்தாவுக்கு காரணம் இல்லாமல் அவர் உடம்பை பற்றி நம்மக்கிட்ட சொல்லலை. இதன் மூலமாக இந்த உலகத்துக்கு அவர் எதையோ சொல்ல நினைக்கிறாரு. சில உண்மைகளை கண்ணால் பார்த்து காதால் கேட்டும் புரிஞ்சுக்க மறுத்தா நாம் கண் இருந்தும் இல்லாதவங்க ஆயிடுவோம் சார். ஸ்ரீநாத் கொந்தளித்தான். நடுவில் அச்சுதன் டிரைவரிடம் ஏதோ சொல்ல அவன் ரேடியோவை திருப்பினான். பாடல் ஒன்று காதல் விழுந்தது. ஓடும் காருக்குள் ஒரு காற்றில் கரைந்து ஓட விடாத இசை வடிவம். ரசித்தார் வீரபாரதி. அப்படியே இந்த மாதிரி எளிமையாக புரிஞ்சுக்க முடிஞ்ச விஷயமா நம்ம வாழ்க்கை பற்றின விஷயங்கள் இல்லையே ஸ்ரீநாத். அதை யோசிச்சியா நீ என்றார். எந்த மாதிரி சார்? இந்த ரேடியோ மாதிரி. இந்த காலத்தில் அதோட அலைவரிசை இருக்குது. அதை டியூன் பண்ணும்ல போது பாக்ஸில் இருக்கிற விஷயங்கள் அதை ரிசீவ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான அளவு சவுண்டோடு கொடுக்குது. சுலபமாக புரிஞ்சுக்க முடியுது. எப்போவும் எங்கேயும் இந்த ரேடியோ சிஸ்டம் யாரையும் குழப்பறது இல்லை, மாறுறதும் இல்லை. ஆனால் இந்த ஆவி உயிர் சமாச்சாரங்கள் அப்படியா? அவற்றோட அனுபவங்கள் எல்லாமே நிதர்சனமாகவே இல்லையே. நிதர்சனமாக இல்லையா? நோ சார். ஜான்சன் சக்கரவர்த்தி பரமானந்தா பற்றி மாதிரி பேசினானே, அது போதலையா? அதை ஸ்ட்ரெஸ்னாலையும் கூட இருக்கலாம்ங்கிறாரே டாக்டர். என்ன சார் நீங்கள்? ஜான்சனுக்கு சக்கரவர்த்தி பரமானந்தா ஆத்தோடு போனது எப்படி தெரியும்? அந்த ஒரு கேள்வி தான் என்னை இவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டு வந்திருக்கு. ஜான்சன் சொன்ன மாதிரி, அதாவது ஜான்சன் சக்கரவர்த்தி பரமானந்தா மாதிரி வந்து பேசினப்போ சொன்ன மாதிரி உடம்பு இருக்கிற இடம் தெரிஞ்சிடட்டும். அப்போ ஒத்துக்கிறேன் விஞ்ஞானம் சுண்டைக்காயின்னு. அப்போ ஒத்துக்கிறேன் சக்கரவர்த்தி பரமானந்தா நிஜமாலுமே இந்த உலகத்தையே பந்தா உருட்டி விளையாட முடிஞ்சவர்னு. அப்போ ஒத்துக்கிறேன் மகான்கள் முன்னால் விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் ரொம்ப அல்பம்னு. நம்ம பத்திரிகையிலையும் ஆன்மீக கட்டுரைகள் தேடல்களுக்கு இடம் ஒதுக்கிடுறேன். வீரபாரதி ஏதோ ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டார் போல பேசினார். ஸ்ரீநாத் கைகூப்பி பிரார்த்தித்து கொண்டார். சக்கரவர்த்தி பரமானந்தா, உங்களை நான் நம்புகிறேன். என் இருட்டர் இப்போ தான் வழிக்கு வந்திருக்காரு. அவரை இதில் நிரந்தரப்படுத்த உங்களோட கருணை வேணும், செய்யுங்க. ஜான்சனுக்கு திரும்ப உயிர் தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. என்ன ஸ்ரீ, உன் கடவுள் மனிதர்கிட்ட பிரார்த்தனையா? ஆமாம் சார். இது நடக்கிறதுல தானே சார் என்னோட எடிட்டர் பதவியும் இருக்குது. வீரபாரதி சிரித்து விட்டார். நீ பெரிய ஆள்தான்ப்பா. உன் குடும்பி சும்மா ஆடலை, காரணத்தோடு தான் ஆடுது. சொன்னபடி வெளியே பார்த்தார். இருட்டி கொண்டிருந்தது. ஏன்பா அச்சுதா, இந்த நேரத்தில் போய் பாடிய தேரினா கிடைக்குமா? ஸ்ரீநாத் நம்பிக்கை இழக்காதபடி கேட்டான். அதெல்லாம் கிடைக்கும். பெட்ரோமார்க் ஸ்டார்ச் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். முன்ன நாராயண நம்பூதிரியை கண்டும் பேசணும். எதுக்கா? வள்ளி ஒரு மனுஷர், அவர் மகா ஞானி. கண்டு நோக்கிட்டு பின்ன சொல்லுங்க. அச்சுதா, நேரமாக போகுதுப்பா. சாரே, எந்தா இது? கேரளம் வந்து மகாபுருஷரை காணாது போவது நல்லதுக்கில்லை. அவரும் ஒரு மாந்திரிக தாந்திரிகராக்கும். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம். அச்சுதன் விடவில்லை. அவர் விருப்பப்படியே கார் அந்த இரவு பொழுதில் மலைநாட்டின் எல்லையை கடந்து உள்பாகத்தில் அசுர வேகம் எடுத்தபடி போய் அதிகாலை வேளையாக நாராயண நம்பூதிரியின் வனத்திலும் நுழைந்து நின்றது. பேசிக்கொண்டும் தூங்கிக் கொண்டும் வந்த களைப்போடு முழிப்பு தட்டி கதவை திறந்து கொண்டு மூவரும் இறங்கினார்கள். நல்ல பனிப்பொழிவில் காது மடலில் ஜில்லிப்பு பிடித்து திரிகிற்று. உஷ் என்று ஸ்ரீநாத் சிலிர்த்து கொண்டான். சுற்றிலும் மரக்கூட்டம் நடுவே லேசாய் வெளிச்சம் பட்டு தெரியும் தாடகம் போன்ற ஒரு நீர்த்தேக்கம். அதில் நீரலைகள் அசைவுகள், சலசல சப்தம், கூடவே ஒரு குரல். யாரது அவ்விட?
நம்பூதிரியின் குரல் அது. அச்சுதன் புரிந்து கொண்டு பதில் சொன்னான். நம்பூதிரி, நான் அச்சுதன். எந்தா இது ஈ வேளையில? அவர் கேள்வியோடு எழுந்து ஈரஸ்வரத்தோடு நடந்து வந்தார். தாடகக்கரை மேல் ஒரு ஓரமாக சின்னதாக ஒரு தூமாட்டி தீப விளக்கு எடுத்து கை அக்குறில் பிடித்து கொண்டால் முன்னே தொங்கியபடி ஒளியை கொட்டும். அதையும் எடுத்துக்கொண்டு அவர்களை நோக்கி வந்தார் நம்பூதிரி. உடம்பில் துளி கூட நடுக்கமோ பதற்றமோ குளிரோ குடைச்சலோ இல்லை. நமஸ்காரம் நம்பூதிரி. நெருங்கி விட்டவரை நமஸ்கரித்தான் அச்சுதன். அவர் தூமாட்டி தீப ஒளியில் சுற்றி இருப்பவர்களை ஒரு பூஞ்சை விழிகளால் பார்த்தார். இனி அவனது மலையாள சம்பாசனைகள் நமது தமிழில். நம்பூதிரி, இவர் ஆசிரியர் வீரபாரதி. நமஸ்காரம். நமஸ்காரம். நம்பூதிரி தன் மனை நோக்கி நடையிட்டபடி சொன்னார். அச்சுதன் பின் தொடர்ந்தபடியே சொன்னான். நம்பூதிரி, அந்த ஜான்சன் பொழைச்சிட்டான். அவனுக்கு ஜீவன் வந்துடுச்சு. ஆனால் அவன் முழிச்சு எழுந்ததும் அந்த சக்கரவர்த்தி பரமானந்தனை போலவே பேசினான். நம்பூதிரி படியேறும்போது அதை கேட்டுவிட்டு நின்றார். பின்தொடர்ந்தார். மினுக் மினுக்கென்று ஆங்காங்கே உரி தீபங்கள். மிக சன்னமான வெளிச்சம். பிசைந்து பிடித்து நிறுத்தினது போல இருட்டு. நம்பூதிரிக்கு நடக்கும்போது தடுமாற்றமே இல்லை. ஆனால் வீரபாரதிக்கு மிக தடுமாற்றமாக இருந்தது. உடல் நடக்கம் ஸ்ரீநாத்துக்கும். குளிர் வேறு கூடவே ஊ ஊ என்று உதட்டை குப்ப வைத்திருந்தது. நம்பூதிரி நடந்து ஒரு மேடை மேல் போய் அமர்கிறார். ஈர உடையை மாற்றிக்கொள்ளக்கூட தோன்றவில்லை. அச்சுதன் அருகே போய் கை கட்டி கொண்டான். பேச்சை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான். முதல்ல சக்கரவர்த்தி பரமானந்தா மாதிரி பேசின ஜான்சன் திரும்ப மூர்ச்சையானான். திரும்பவும் எழுந்தப்போ சகஜமாக பேசினான். அவனுக்கு சக்கரவர்த்தி பரமானந்தா மாதிரி பேசின ஞாபகமே துளி கூட இல்லை. சக்கரவர்த்தி பரமானந்தா மாதிரி பேசினப்போ ஒரு முக்கிய விஷயத்த சொன்னான். அச்சுதன் பேச்சை நிறுத்திவிட்டு நம்பூதிரியை பார்த்தான். அவர் கேட்டபடியே தன் தலை கொள்ளாத முடியை முடித்து போட்டு இடப்பக்கமாக அமுக்கியபடியே வைத்து கொண்டிருந்தான். அவன் பேச்சை நிறுத்தவும் கைகளால் செய்கை காட்டி சொல் என்றார். அவன் தொடர்ந்தான். சக்கரவர்த்தி பரமானந்தா இப்போ உயிரோடு இல்லை. கேரளத்து குடவள்ளி ஆற்றில் ஸ்நானம் செய்கையில் வெள்ளம் கொண்டு போனது அறியும் தானே? அந்த உடம்பு இப்போ ஆறும் கடலும் சங்கமிக்கிற இடத்துல ஒரு புதரில் இருக்கிறதா சொன்னார். அப்படியா? அதை எடுத்து பத்திரப்படுத்தும்படி ரகசியமாயிட்டு உத்தரவு போட்டார். ஓஹோ, அதே பிரேதத்தை கண்டெடுக்க வேண்டி வந்திருக்கோம். இதெல்லாம் நிஜமா பொய்யான்னு காணான் வேண்டி ஆசிரியரும் ஸ்ரீநாத்தும் வந்திருக்காங்க. சரி, போய் நோக்கிட்டு வா. நம்பூதிரி ஆசிர்வதிக்கணும். பிரேதம் கிட்டுமோ? என்ன ஜோதிச்சால்? இது என்ன கேள்வி நம்பூதிரி? சக்கரவர்த்தி பரமானந்தா பற்றி சர்வ மூலமும் தாங்கள் அறியும். அதை தான் தங்களை சோதிச்சு. ஏடே, அந்த சக்கரவர்த்தி பரமானந்தா விஷயம் பயங்கர கள்ளமானம். மறிச்ச ஒருவன் ஓர் உடம்பில் நுழைஞ்சு பேசுதல் அசாத்தியம். அப்படியானால் ஜான்சன் பேசினது அது உள்காயம். உள்காயமோ? பின்ன எப்படி ஜான்சன் சக்கரவர்த்தி பரமானந்தா மறித்து ஆத்தோட போனதை எல்லாம் அறிஞ்சு சொன்னான்? எல்லாம் கள்ளம், பயங்கர தற்செயல். யார் இங்கே எடிட்டர்? நான் தான். வீரபாரதி முன்வந்தார். உங்களுக்கு எந்த சோழி இல்லையோ? சக்கரவர்த்தி பரந்தாமன் வச்சு மந்திரதந்திரம் அறிஞ்சால் நீங்களும் சில திவசம் இங்கு தங்கி அப்பியாசிச்சால் அது போல செய்யலாம். அவ்வளவே. அது ஒரு வித்தை. மனம் வாக்கு காயம் சம்பந்தப்பட்ட வித்தை. சத்தபூர்வமானது அது. மற்றபடி சக்கரவர்த்தி பரமானந்தா ஒரு கயவாளி. மறிச்சு பின்னே ஜீவன் கொண்டு வருவது காலத்தில் அசாத்தியம். நம்பூதிரியின் விளக்கம் வீரபாரதியை நிமிர்த்தியது. நம்பூதிரி மேல் நம்பிக்கை பரவவிட்டது. அச்சுதன் முகமும் ஸ்ரீநாத்தின் முகமும் மட்டும் மிகவும் மாறி போய்விட்டிருந்தன. சரி சரி, நீ போய் பிரேதம் கிடைக்குதான்னு நோக்கிட்டு வா. அது கள்ளம். ஜான்சன் பறஞ்சதும் பிராந்தம் போச்சு. மகா தற்செயல். நம்பூதிரி போய்விட்டு எழுந்து போயே விட்டார். இருவரில் மூவரும் மெலிதான விளக்கொளியில் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நிற்க வீரபாரதி மட்டும் தெம்புடன் சொன்னார். என்ன அச்சுதன், அந்த சக்கரவர்த்தி பற்றி உன் நம்பூதிரி ரொம்ப நல்ல விதமாக சொன்னதா சொன்ன. என்ன இப்படி சொல்கிறாரு? எனக்கும் புரியல சார். சரி சரி, வா, நேரமாக அங்கே போய் தேடி பார்ப்போம். முதல்ல 1 மணிக்கு செத்து போவான்கிற விஷயம் உண்மையா பொய்யான்னு பிரட்டி எடுத்தது. இப்போ உடம்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற விஷயம் உண்மையோ பொய்யோ புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எனவே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். வீரபாரதி பேசிக்கொண்டே தடவி தடவி நடந்தபடி அங்கிருந்து கிளம்பினார். அவர்கள் தொடர்ந்தனர். பகுதி 12. விடிந்து விட்டது. கிழக்கு வானில் ஒளிப்பந்தாய் ஆதித்தன். கேரள மலைநாடே புத்தளையோடு தெரிகின்றது. கீச்சு வீச்சு என்ற பறவைகள் சத்தம். அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது குடவள்ளியாறு. நிறைய இறால் மீன்கள் நீந்தும். நீரும் மழை நீரும் கலந்த ஆறு. ஓடமாய் கோரை புற்கள். அதன் மேல் கட்டு மரங்களில் கரிய மார்பு மலைவாளிகள் தலைக்கு ஒரு கழுகுப்பாகை தெரித்தபடி கோடு கிழிப்பது போல் பயணித்து கொண்டிருக்கின்றனர். ஒரு கட்டுமரத்தில் ஸ்ரீநாத், வீரபாரதி, அச்சுதன். கட்டுமரம் செலுத்துபவன் நீண்ட களியால் குடவள்ளி ஆற்றின் ஆழத்தை வெளிக்காட்டியபடி புதர்களை ஒட்டியே அதை அழுத்தச் செலுத்தினான்.
கட்டுமரம் கோரை புதர்களில் மோதி திரும்பி உள்ளே விளங்கி எல்லாம் காண்பித்து கொண்டிருந்தது. அந்த மலையாளி அடிக்கடி உதட்டை பிதுக்கி, பிரேதம் இங்கிருந்தால் கருடன் வந்திருக்கும், இங்கு எங்கேயும் இல்லை என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தான். வீரபாரதிக்குள் மெல்ல குழப்பம் அடங்கி தன்னம்பிக்கை பெருக்கெடுக்க தொடங்கியது. புரியாத ஒரு புதிருக்குள் புரண்டு எழுந்து குழம்பியதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும் போல தோன்றியது. அவர்களின் தேடலை மற்ற கட்டுமர ஓட்டிகளும் கேள்விப்பட்டு அவர்களும் நாலா பக்கமும் புதர்களை குடாய்ந்தனர். அப்படியே கடல் முகத்துவாரம் வரை போய் கிட்டத்தட்ட மதியம் 1 மணி வரை அந்த தேடல் நிகழ்ந்தது. இறுதியில் பிரேதமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை என்று முடிந்தது. போதும்பா, இனியும் டயத்தை வேஸ்ட் பண்ண நான் தயாரில்லை. ஜான்சன் பேசினது வெறும் உளறல். ஐ ஹேவ் நோ டவுட். அதே போல் அந்த 1 மணி சாவுன்னா சக்கரவர்த்தி பரந்தாமா சொன்னதும் ஏதோ சித்து வேலை. அவன் பிழைச்சிட்டான், அது போதும் எனக்கு. நான் கடவுள் பல வடிவம் எடுத்து வருவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்ன நபரோட உடம்பு கூட கிடைக்கல. அதை மீன்கள் எப்போவோ தின்னு ஜீரணம் பண்ணியிருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். எனவே இந்த சந்தர்ப்பம் கொடுத்துருந்த உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிற குற்றச்சாட்டுக்கு என்கிட்ட இனி இடமில்லை. போதும், கிளம்புங்க. என்ன ஸ்ரீநாத், மை டியர் யங்மேன், என்ன சொல்கிற இப்போ? என்னத்தை சார் சொல்ல? சக்கரவர்த்தி பரமானந்தா சொன்னது உண்மை சார், சத்தியம். அப்போது எங்கள் உடம்பு? அவர் தானே சொன்னார். உடம்பு இங்கே இருக்கிறதா? சல்லடை போட்டுட்டோமே. இல்லையே. அப்படின்னா கிளம்புவோம். ஆன்மீகமும் அது சார்ந்த விஷயங்களும் எப்பவும் குழப்பமாகவே இருக்கணும்னு காலை நினைக்கிறப்போ நாம் என்ன பண்ண முடியும்? ஸ்ரீநாத் பதில் பேசாமல் அவரோடு கிளம்பினான். மூவரும் காரில் ஏறி பயணித்தார்கள். நடுவில் ஒரு எஸ்டடி பூத்தை நெருங்கி ஜான்சன் உடல்நிலை பற்றி கேட்டு தெரிந்தார் வீரபாரதி. சார், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கே சார்? கேரளா பக்கம் போயிட்டீங்க? சும்மா தான், ஒரு அசைன்மெண்ட். ஆமாம், அந்த சக்கரவர்த்தி பரந்தாமா செத்துட்டாராமே. அப்படியா சார்? ஆமாம்ப்பா. வேடிக்கையை பாருங்கள் சார், நான் செத்துடுவேன்னு சொன்ன நபர் தான் உசுரோடு இல்லை. இருந்திருந்தா போய் கிழிச்சிருப்பேன். கிழிச்சதெல்லாம் போதும், ரெஸ்ட் எடு. டெம்ட் ஆகாத, நாங்கள் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். அவன் அருகே அங்கே தொலைபேசியை முடக்க இங்கே வீரபாரதி முடங்குகிறார். குளிர் நிலவும் நிலையிலும் முகத்தை ஒத்தி எடுத்துக்கொள்கிறது. அவர்கள் கார் கிளம்பி திரும்ப நாராயணவனத்துக்குள் நுழைகிறது. நம்பூதிரி எதிரில் ஏமாற்றத்தோடு மூவரும் போய் நிற்கின்றனர். நம்பூதிரி இருந்தார். செம்பட்டு உடுத்தி குங்குமம் தரித்து பார்க்க பெண் போன்ற தோற்றத்தில் ஸ்ரீசக்கர பூஜை செய்தபடி. நம்பூதிரிக்கு நமஸ்காரம். அச்சுதன் வணங்குவது போல அவரை அழைத்தான். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது, அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.